எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இப்பொழுது உம்முடைய பரிசுத்த பாதத்தை நோக்கி நாங்கள் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல நாளுக்காக கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய ஓய்வு நாளில் அப்பா இந்த ஆலயத்தில் உம்மை கூடி வந்து ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. துவக்க முதல் முடிவு வரை நீரே முழுமையான ஆளுகை எடுத்துக்கொள்ளும்படி நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். வந்து கொண்டிருக்கிற ஜனங்களை துரிதமாய் நீர் அழைத்து கொண்டு வரும்படி செபிக்கிறோம். உம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே, உம்முடைய ஆளுகைக்குள்ளே, உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே சகலவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். பாடல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வெளிப்படுங்க அப்பா. பாடல்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாகட்டோப்பா. அதே போல் ஆராதனை வேளையில் ஆவியானவர் நீங்கள் வெளிப்படுங்க. வேதனையோடு ஆண்டவரே மனபாரங்களோடு எந்த சூழ்நிலையில் வருகிறார்கள் என்பது உமக்கு மட்டுமே தெரியும். ஆவியானவர் எங்களுக்கு தாராளமாய் ஊழியம் செய்வீராக என்று சொல்லி நாங்கள் விண்ணப்பிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து எங்களுக்கு நீங்கள் மன்னாவை இந்த நாளில் பிட்டு கொடுக்கிற தயவிற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய இருதயங்களுக்கும் ஏற்ற வார்த்தை அப்பா இன்னும் ஆண்டவரே உமக்குள்ள வளர, இன்னும் உமக்குள்ள பலப்பட, இன்னும் உமக்காய் உறுதியாய் நிற்க, இன்னும் உமக்காக ஊழியம் செய்யக்கூடிய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடிய கர்த்தருடைய ஆவியானுடைய வார்த்தை பலமாய் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்குள்ள வளருவதற்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் எங்கள் மத்தியில் பிட்டு தருகிற தயவிற்காக நன்றி. எல்லா பகுதியும் உடைய ஆளுகைக்கு அர்ப்பணித்து செபிக்கிறோம். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல, திரும்ப செல்லும் பொழுது தெய்வீக சமாதானத்தோடு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றோர்களாக ஆண்டவரை உலகத்திற்கு ஏற்ற ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை ஆண்டவரை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்ல கிருபை தாங்க. இன்னும் ஆண்டவரே மேன்மையான அபிஷேகம், இன்னும் மேன்மையான வரங்கள், இன்னும் மேன்மையான கிருபைகளை தந்து உங்களுடைய திருச்சபையை உம்முடைய ஆண்டவரை சித்தத்தின்படி நீங்கள் ஏற்று நடத்துகிற தயவிற்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா ஒலி அமைப்புகளையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். சகலமும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் சொல்லாமே. அவருக்குள் மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். மீதி எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். ஆமா, ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த காலை வேளையில நாம் சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடலாம். எல்லோரும் அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்து இருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்து இருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற என்னாலும் சுகம் தருவீரே. எல்லோரும் யெகோவா ஈரே என்ற தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். சொல்லலாமே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். ஓ, எனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவைகள் யாவும்
யாவும் சந்தி சொல்லலாம். Yes Lord. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. எல்லோரும் பருவம் நோயின் கூட்டத்திலே நடக்க நேர்ந்தாலும் பரமதேவன் என்னோடுண்டு பயப்பட மாட்டேன் சொல்லலாமே. பரவும் நோயின் கூட்டத்திலே நடக்க நேர்ந்தாலும் பரமதேவன் என்னோடுண்டு பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் கொரோனாக்களும் வைரஸும் எழுந்தாலும் அணுகிடாதே. விரோதமாய் கொரோனாக்களும் வைரஸும் எழுந்தாலும் அணுகிடாதே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. எல்லோரும் யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. Yes Lord. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. எல்லோரும் கரங்களை தட்டி சந்தோஷமாய் எல்லோரும் இருமல் காய்ச்சல் அறிகுறிகள் எனக்கு இருந்தாலும் பயத்தினாலே என் உள்ளம் நடுங்கினாலும் சொல்லலாம். இருமல் காய்ச்சல் அறிகுறிகள் எனக்கு இருந்தாலும் பயத்தினாலே என் உள்ளம் நடுங்கினாலும் என் கையிலே திருவிருந்துள்ளதா அறிகுறிகள் எல்லாமே அழிந்து போகிறதே. என் கையிலே திருவிருந்துள்ளதா அறிகுறிகள் எல்லாமே அழிந்து போனதே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லலாம் எல்லோரும். யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் எல்லோரும் பாடலாம். எல்லோரும் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே.
யெகோவா ஈரே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கரங்களை தட்டி கரங்களை. எஸ், இவ்வளவு வாக்கு தத்தத்தின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென். இந்த பாட்டை 4 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைமில் மனப்பாடமாக நம்ம நிசான் பாடலாம். அதை ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். சின்ன வயசு ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி இந்த பாட்டை அழகாக தெளிவாக தனியாக அந்த பாட்டை பாடினான். இந்த பாட்டினுடைய கடைசி 2 வரி மனோ தான் எழுதினார். பருவம் நோயும் கூட்டத்திலே நாம் இருந்தாலும் பயப்பட வேண்டாம், கொரோனா வைரஸ் நம்மை அழிக்காது. அந்த டைமில் தான் அந்த பாட்டை எழுதுனது. இந்த வரி 2 வரி சேர்த்து எழுதணும். இருமல் காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், நம்மளோட கையில் திருவிருந்து இருக்கிறது, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நமக்கு கொடுக்கிற அற்புதமான வார்த்தை, ஜீவ வார்த்தை. ஆமே. எந்த எதிர்மறையான சூழ்நிலையானாலும் சரி, நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிற, பலன் ஊட்டுகிற அற்புதமான வார்த்தை. எங்க பாப்பாவையும் ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் விட்டங்காட்டி கொஞ்சம் மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்பதான் இந்த பாட்டை திரும்ப திரும்ப பாடிட்டு இருந்தேன். அப்ப ஆவியானவர் எனக்குள்ள உணர்த்தின ஒரு காரியம், உன் மகளுக்கு நீ கொடுக்கிற கிரேரை காட்டிலும் 1000 மடங்கு என்னால் கொடுக்க முடியும், நீ என் கையில் கொடு. ஆமேன். சும்மா உன்னை உங்கள்கிட்டயே போத்தி போத்தி வச்சுக்காத, கொடு. நான் அவளை பராமரிக்கவும் அவளை போஷிக்கவும் எனக்கு முழு உரிமை உண்டு. ஆமேன். அப்போ என்னுடைய கரத்தில் இருப்பதை காட்டிலும் அவர் தோள்களின் மேலே அவர் சுமக்கிறார் என்கிற வெளிச்சம் வந்தோன்னே தான் என் மனசில் இருக்கிற தேவையில்லாத அந்த இதெல்லாம் பட்டுன்னு உடைஞ்சது பாருங்க. அது ஓப்பன் ஆயிடுச்சு. ரைட், ஓகே லார்ட், உம்முடைய பராமரிப்பு எப்பொழுதும் அடுத்த கட்ட சந்ததிகள் மேலே இருப்பதற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி அப்படியே அந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வந்த பாருங்க. இந்த காலை வேளையில் உங்களுக்கும் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை குறித்தும் உங்கள் எதிர்கால சந்ததிகளை குறித்தும் சந்ததியின் சந்ததி குறித்தும் நீ எந்த அளவுக்கும் மன சஞ்சலப்பட வேண்டாம். அவர்களை பராமரிக்கக்கூடிய, தோளின் மேல் சுமக்கக்கூடிய நல்ல தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவர் மேலே எல்லாம் அப்படி வைங்க. ஆமென். ஒருவேளை மகள் காய்ச்சலோடு இருக்கிறாங்க, ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்களா, அவர் தோள்களின் மேலே சுமந்திருக்கிறார் என்கிற படத்தை மனசில் கொண்டு வாங்க. மகள் வியாதியோடு, நீங்கள் வியாதியோடு, என்ன ஒரு பலவீனமாக இருந்தாலும் யாருடைய கரத்தில் இருக்கிறீங்க? காய்ச்சலோடு இயேசு கரத்தில் தூக்கி இருக்கிறார் என்பதை பாருங்க. அவருடைய ஜீவன் அந்த மகளுக்குள்ளும் பாயும். நிச்சயம் நாம் நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளையும் அற்புதங்களையும் சுகத்தையும் நம்முடைய காரியங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சத்தமாமேன்னு சொல்லாம உங்களையும் எங்களையும் அவர் மறக்கவே மாட்டாருங்க. மறக்கவே மாட்டா. பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ? மறப்பதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் வேதம் சொல்லுது, அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சத்தமாமேன்னு சொல்லாமே, சத்தமாமேன்னு சொல்லாமே. நாம் இன்னொரு பாடலை கரங்களை தட்டி, மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு என்ற பாடலை நாம் சந்தோஷமாய் பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லோரும் கரங்களை தட்டி, எல்லோரும். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. எல்லோரும். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல்
என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். சொல்லலாமே. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. ஓ மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். எல்லோரும் வெள்ளம் போல் சத்துரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடி ஏற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. ஓ வெள்ளம் போல் சத்துரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடி ஏற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், எல்லோரும் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். எல்லோரும் கரங்களை தட்டலாமே. எல்லோரும் பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றே. எல்லோரும் பகைஞர்க்கெதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சத்தமாய் சொல்லலாம். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கரங்களை தட்டி
அவர் விசாரிக்கிற நல்ல தகப்பன். ஆமென். நாம் அப்படியே எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். எங்களை மறவாத நல்ல தகப்பனே, நன்றி ஆண்டவரே. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்றால் கர்த்தாவே, தோன்றின நாள் முதல்ல நாங்கள் எப்பொழுது அந்த டாக்டர் இடத்துல செக்கப்பு போகிறோம் அப்போ தான் கரு உருவாகி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உருவாவதற்கு முன்பாகவே நீர் உள்ளங்கையில் வரைந்த நல்ல தெய்வமே, தாயின் வயிற்றில் தோன்றுவதற்கு முன்பாக எங்கள் வாழ்வை அறிந்தவரே, எங்கள் பெயர்களை அறிந்தவரே, எங்கள் எதிர்காலத்தை அறிந்த நல்ல தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஓ நல்ல தகப்பனே, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை தகப்பனே, உம்மோடு கூட சேர்ந்து வாழும் பொழுது எங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பன் கர்த்தாவே, நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைக்கும் பொழுது தான் தகப்பன் உம்மை துதிக்க முடியும். கர்த்தாவே, உம்மை நினைத்து நினைத்து துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஏதோ ஒரு தகப்பனை ஒரு தடுமாற்றம், ஒரு பலவீனம் வரும் பொழுது இந்த பிசாசு அவர் செய்த நன்மைகளை மறக்கும்படி செய்யும் பொழுது அவரை துதிக்காம உட்கார்ந்துறோம். ஆனால் அதை நம்ம நினைக்கிறோம், நீ செய்த நன்மைகள், ஜீவனை அருமையாக எண்ணி பாதுகாத்த நன்மைகள், நம்ம ஆயுசு நாளை பூரணப்படுத்தின நன்மைகள், நம்மளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்த நன்மைகள், கர்த்தர் நம்மை இந்த உலக ஜனத்திலிருந்து பாவியாய் இருந்து மீட்டு நீதிமானாய் மாற்றின நன்மை நினைக்கும் பொழுது எப்படி அவரை துதிக்காமல் இருக்க முடியும்? இதையெல்லாம் நினைத்து நினைத்து அவரை துதிக்காமல் நம்ம இருக்க முடியாது. அவரை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். நம்மை சுமந்த நல்ல தெய்வனை நம்மை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஓ, நம்மை விசாரிக்கிற நல்ல தெய்வம் அவர். குடும்ப உறவுகள் மற்ற காரியங்கள் விசாரிக்கலே நம்ம ஏக்கப்பட வேண்டாம். யார் மறந்தாலும் நம்மை மறவாத நல்ல தெய்வம் நம்மிடத்தில் இருக்கிறார். நம்மை விசாரிக்கிற நல்ல தகப்பன் அவர். தகப்பன் முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம். நம்ம அவரை முகத்தை அவர் நமக்காய் பிதா நம் முகத்தை நம்மை பார்க்கும்படியே ஒரே ஒரு தரம் முகத்தை கல்வாரி சிலுவையில் அவர் திருப்பதனால அவர் முகம் நம் மீது நோக்கமாய் இருக்கிறது. பிதா கிறிஸ்துவை மறந்ததுனால தான் நாம் நினைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் ராஜா. நீர் செய்த நன்மைகளை நினைத்து உயர்த்த வந்திருக்கிறோம். எங்களை தோள்களில் சுமக்கிற நல்ல தகப்பனே, நீர் தோள்களில் சுமக்கிறீர். உம்மை தகப்பனே, எங்க கால் வேதனை படக்கூடாதுன்னு நாங்கள் நடக்கிற பாதையில நீர் சுமந்து கொண்டு நீர் எங்கள் இடத்துல எங்களை கடத்துகிற நல்ல தெய்வமே, தோள்களில் சுமக்கிற நல்ல தெய்வமே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. நல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஓ, மரித்தவர்களை நீர் எழுப்புவது என்றால் என்னுடைய நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் தகப்பனே, எங்களுடைய பலவீனம் உமக்கு எம்மாத்திரம். இந்த வியாதியை குறித்து நாங்கள் பலவீனப்பட்டு நாங்கள் உட்காரல. ஓ, மரித்தவர்களை எழுப்பின தெய்வம் நீர் இருப்பீர் என்றால் எங்கள் வியாதிகள் உமக்கு எம்மாத்திரம். காட்டு புஷ்பங்களை நீர் உடுத்துவது என்றால் எங்களை போஷிப்பது எம்மாத்திரம் தகப்பனே. எங்களை கர்த்தாவே மறவாமல் நினைக்கிற நல்ல தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆவியானவரே, உங்களை நிரப்புங்க தகப்பனே. உடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் வந்து நினைப்பூட்டுகிற ஆவியானவர். ஒவ்வொரு நன்மைகளை நீங்கள் நினைப்பூட்டுங்க. எங்கள் உள்ளத்தில் நீர் கர்த்தாவே எங்களுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் நீர் செய்த நன்மைகளை நீங்கள் நினைப்பூட்டுவதற்காய் நன்றி. அதை ஒவ்வொன்றாய் நினைத்து நினைத்து கர்த்தர் இதையெல்லாம் எங்கள் வாழ்வில் அற்புதமாய் செய்தீர் என்று நாங்கள் நினைத்து நன்றி அறிதல் உள்ளத்தோடு உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். நல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த கடந்த வாரத்தில் தகப்பனே, அந்த உயிர் தெழுந்த நன்னாளில் அந்த செய்தியை கேட்கிற பொழுது இந்த பூமி அதிரும்படி தேவதூதன் கல்லை புரட்டி கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொன்னது போல தேவ வார்த்தை எங்கள் இருதயத்திலே கல்லாய் அடைக்கப்பட்டிருக்கிற சிந்தனைகள், காரியங்கள், தடைகளை அந்த வார்த்தை புரட்டி அதை உயிர்ப்பிக்கிறதற்காய் நன்றி தகப்பனே. கர்த்தாவே, அன்று கல்லை புரட்டி அவன் அதிரும்படி செய்தது போல எங்கள் உள்ளங்கள் அதிரும்படியாய் உம்முடைய தேவ வார்த்தை அந்த உயிர்ப்பிக்கிறபடிய வார்த்தை மரித்த சரீரத்தை எழுப்பினது போல எங்கள் உள்ளத்தில் எதெல்லாம் மரித்து போய் இருக்கிறதோ, எங்கள் வாழ்வில் எவையெல்லாம் மரித்து போறது போல் எங்களுக்கு தோன்றுகிறதோ, உம்முடைய பார்வையில் எல்லாம் உயிர்ப்பித்தது போலதான் இருக்குது ராஜா. எங்கள் பார்வையில் அது அப்படி இருக்கிறது தகப்பனே. அந்த கண்கள் திறக்கும்படியாய் கல்லை புரட்டி திறந்தது போல எங்கள் மனக்கண்களை வேத வாக்கியங்கள், தேவ சத்தம், தேவனுடைய ஆவியானவர் திறப்பதற்காய் நன்றி தகப்பனே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்காய் பலியானவரே, எங்கள் பாவங்களை மன்னித்த தெய்வ தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே.
இரத்தம் சிந்தி மீட்டு உயிரோடு எழுந்ததுனால தான் தகப்பனே, உயிர் தெழுந்த வல்லமையாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. சர்வ ஞானியே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, சர்வ ஞானியே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர் நீர் ஒருவர் தகப்பனே. மனிதர்கள் செய்ய மறக்கலாம், கடமையை செய்ய தவறலாம் தகப்பனே. எங்களுக்காக ஏதும் செய்து முடிக்கிற நல்ல தெய்வமே உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ ஞானியே உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாவும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாவும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். நமக்காக ஏதாகிலும் செய்கிறவர் அல்ல, நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர்.
நினைக்க முடியாதவைகளை, கிரகிக்க முடியாதவைகளை, யோசிக்க முடியாதவைகளை, இந்த காரியத்தில் நான் என்ன செய்வேன், அடுத்த ஸ்டெப் நான் எப்படி எடுப்பேன், இதுக்கு ஒண்ணுமே முடியலையே, என்னால முடியலையே, இல்ல அவரால் முடியும். நீங்க கிரகிக்க முடியாத, உங்களை பற்றி நினைக்க முடியாத, உங்கள் வாழ்வில் எப்படி முன்னேறுவான், உன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்களே, யாரும் கிரகிக்க முடியாத இடத்துல கர்த்தர் அந்த இடத்துல வந்து அற்புதங்களை செய்து உங்களை தூக்கி எடுத்து உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தெய்வன் ஒருவர் இருக்கிறார். நன்மை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்க வந்த தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மறைவாத நல்ல தெய்வம். காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். நன்றி. ஓகே, நம்ம ஒரு சிறப்பான சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் பிரியா அவங்க இருக்கிறாங்க. அவங்க வாழ்வில், அவங்க குடும்பத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வாங்க. என்னையும் ஒரு சாட்சியாக ஆண்டவரை இங்கே நிறுத்தினதுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவி போன வாரமே இந்த சாட்சியை சொல்ல சொன்னார். பட் நான் எப்பயும் போல் யோனா மாதிரி நினிவேக்கு போக சொன்னால் இந்த பக்கம் போகிற மாதிரி நான் எப்படி எஸ்கேப் ஆக தான் பார்ப்பேன். ஸோ போன தடவை என்னை அவ்வளோ ஒரு இதாக சொன்னார், நீ போய் சொல்லுன்னு. ஆனாலும் என்னால் சொல்ல முடியல, பயம். ஸோ இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாக நான் ப்ரிப்பேர்டாக வந்துட்டேன். ஸோ எனக்கு இந்த டைம் கொடுத்த பாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாட்சின்னு சொன்னாலே சண்டே வந்துட்டு நம்ம ரெடியாகி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு சாப்பிடாம கூட வந்திருப்போம். அப்போ வந்துட்டு ஒருத்தர் சோக கதை, சொந்த கதையெல்லாம் சொன்னால் நம்மளுக்கு எப்படி போர் அடிக்கும். ஏன்னா நானும் அங்கே உட்காந்து கேட்டவங்க தான், ஏங்க இதெல்லாம் பேசிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். பட் சாட்சியில் ஆண்டவர் மகிமைப்படுறார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறவங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சுருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச இன்னும் நம்மளோட விசுவாசத்தில் நம்ம இன்னும் பலப்படுவோம். அதுக்காக தான் இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். 2018 செப்டம்பர் 2 நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். நான் கல்யாணம் ஆகி நான் ஈரோடில் தான் பிறந்தேன். பட் கல்யாணம் ஆகி சென்னையில் செட்டில் ஆகிட்டோம். 14 இயர்ஸ் நான் அங்கே இருக்கும்போது செப்டம்பர் 2 ஒரு சண்டே, அப்போ நான் வந்துட்டு ஏஎஃப்டி சர்ச், சாம்சலதுரை சர்ச், அவர் அங்கே தான் நான் போவேன். அங்கே நாங்கள் குடும்பமாக நாங்கள் அன்றைக்கி போனோம். போயிட்டு ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தது அன்றைக்கி. நாங்கள் சர்ச்சு போய் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே சர்ச் முடித்தோன்னே நேராக வீட்டுக்கு போக மாட்டாங்க. அங்கேயும் இங்கேயும் மால் ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் போனோம். நாங்களும் அதே மாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போயிட்டோம். ஒரு மால் இருக்குது பொருஸ்வாக்கத்தில் பக்கத்தில். அங்கே வந்துட்டு நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் சேர், நீங்கள் எல்லா மால்லையும் பார்த்துருப்பீங்க, அந்த மசாஜ் சேர் அங்கே இருந்தது. நான் எல்லாம் கை கால்லாம் ரொம்ப டயர்டாயிட்டோம். சரின்னு நாங்கள் அந்த மசாஜ் சேரில் நான் உட்கார்றேன், என் பையன் உட்கார்றான், என் பொண்ணு, அப்புறம் கடைசியாக எங்கள் ஹஸ்பண்ட் உட்கார்றாரு. உட்கார்ந்த போது நான் யோசித்தேன், இது கொஞ்சம் பழசு மாதிரி இருக்கே, திடீர்னு அது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க மாதிரி இருக்கும்போது நான் உடம்பு கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துடுவேன், இது என்னடா வலிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு எப்பயுமே கழுத்து வலி ரொம்ப வரும். அதனால் இவர் இன்னும் கழுத்து வலிக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து, அதுவே ரொம்ப ஓவராக ப்ரெஷர் இருந்தது. பட் அவரையும் தாண்டி அவர் ப்ரெஷர் கொடுத்துருக்கார். கொடுத்துட்டு எந்திரிச்ச உடனே அவர் என்கிட்ட சொல்கிறாரு, கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் வந்துட்டு, நீங்கள் எதுக்கு, அதுவே ரொம்ப இதாக ப்ரெஷர் கொடுக்குது, நீங்கள் ஏன் மறுபடியும் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே மறந்துட்டோம். அன்றைக்கி நைட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் என்னை கொண்டு போய் எங்கள் ஆஃபீஸ்க்கு விடுறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் வரைக்கும் விடணும். அதுக்கு அவரை நான் வண்டி எடுக்க சொல்கிறேன். காலையில் அவசரமாக 8 மணிக்கு கேப்னா நான் 7:58 தான் கீழே வந்து வண்டி எடுத்து 2 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக வரும்போது அவர் கை மடங்கிருச்சு. அவர் என்னால் எடுக்க முடியல, வண்டியே என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல, வண்டியே நவுத்த முடியல அப்படின்னு பார்க்கிங்லேருந்தே அவரால் எடுக்க முடியல. அப்போ நான் இவர் வேணும்னே பண்ணுறாரு என்னை லேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் போங்க நீங்கள், நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன்னு சொல்லிவிட்டு ஆட்டோ பிடிச்சி நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். இவர் மேலே போயிட்டு என் பிள்ளைங்களை அவங்க தான் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க.
ஆனால் மேலே போயிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபோன் பண்ணி அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட, டே என்னால் முடியலடா, என் பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுடு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு போய் ஸ்கூலில் விட்டுருக்குறாங்க. அது எனக்கு தெரியாது, நான் ஆஃபீஸில் இருக்கேன். நான் நைட்டு 7 மணிக்கு நான் ஆஃபீஸ் விட்டு வரேன். நான் காலையில் எப்படி அவர் இருந்தாரோ அந்த பொசிஷன்லேயே பெட்டில் படுத்துட்ருக்காரு. அவர் என்னால் கை தூக்க முடியல, கால் அசைக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, என்ன நேற்று வரைக்கும் நல்லா இருந்தவர் இன்றைக்கி எப்படி கை கால் அசைக்க முடியலன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சரி வா நம்ம டாக்டர்கிட்ட போகலான்னா அவரால் எந்திரிச்சு கூட நிற்க முடியல. அப்போ நான் சொன்னேன், என் பையன் வந்துட்டான், வாடா நம்ம நீ ஒரு பக்கம் பிடி, நான் ஒரு பக்கம் பிடிக்கிறேன். 2nd ஃப்ளோர் எங்கள் வீடு. 2nd ஃப்ளோர்லேருந்து கீழே வந்து ஒரு ஆட்டோவும் பிடிச்சிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் தூக்கிட்டு வரோம். அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் நல்லா நடந்துட்டு இருந்தேனே நான், இப்போ ஏன் என்னால் நடக்க முடியல, என்னை விடுங்க, நான் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப ட்ரை பண்ணுறேன், அவளால் நடக்க முடியல. அப்புறம் நாங்கள் எப்படியாவது டாக்டர்கிட்ட போய் சேர்த்துட்டோம். டாக்டர்னால் அங்கே ஒரு சின்ன கிளினிக்கு எங்களுக்கு, ஏன்னா இது என்ன பெரிய விஷயம்னே எங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால ஒரு சின்ன கிளினிக். அந்த MBBS டாக்டர், அவர் மேலே எனக்கு ரொம்ப பெரிய அபிப்பிராயம் இல்லை. இவர் நல்ல டாக்டர்னு எல்லோரும் சொல்லுவாங்க, நான் அவ்வளோ இது பண்ணது கிடையாது. அந்த டாக்டர்கிட்ட போய் கொடுக்கும்போது அந்த டாக்டர்கிட்ட ஒரு 50-70 பேர் நின்றுட்டுருக்காங்க. அவர்கிட்ட நான் போய் சொல்கிறோம், இந்த மாதிரி இவருக்கு கை கால் அசைக்க முடியல, நான் வீல் சேரில் தான் உட்காந்துட்ருக்காரு, இவருக்கு என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உடனே ஒரு ஸ்லிப் எழுதி இந்த மருந்து போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்ட்டு உடனே போய் அந்த ஃபார்மசியில் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே இவ்வளோ பெருசு மாட்டு ஊசி மாதிரி இருக்குது அந்த மருந்து. அவ்வளோ பெரிய இன்ஜெக்ஷனை எடுத்து உடனே போடுறாரு. அவர் வெளியே வந்து அத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துல இவர் வந்து வெளியே வந்து போடுறாரு. எனக்கே ஆச்சரியமாச்சு, இவர் யூஸ்வலாக அப்படிலாம் பண்ண மாட்டார் அந்த டாக்டர். இவர் வெளியே வந்து அந்த ஊசி போட்டுட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குமா, MRI எடுத்துருங்க அப்படின்னு. MRI ஒரு இடத்துல போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து நைட்டு ஒரு நியூரோ சர்ஜன் வந்து அந்த MRI பார்த்துட்டு சொல்கிறாரு எங்ககிட்ட, இவரோட கழுத்து நரம்பு வந்து அந்த ஸ்பைனல் கார்டில் வந்து அம்மிங்கிடுச்சு, அது ப்ரெஸ் ஆகிடுச்சு, அதனால் இப்போ கழுத்துலேருந்து அவருக்கு வந்து பேராலிசிஸ் மாதிரி ஆயிருக்கு. இப்போ நம்ம சர்ஜரி பண்ணி தான் அதை எடுக்கணும், அந்த நரம்பு இது பண்ணணும், இந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை எடுக்கணும். இதுக்கு வந்து நிறைய செலவாகும். அதே மாதிரி இது சக்ஸஸ் ஆகுமா என்னன்னு சொல்ல முடியாது. அவரோட மேக்ஸிமம் அவர் உயிர் வாழ்கிறது 5 நாள் தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கேட்குறோம், நான் எங்கள் மதர்-இன்-லா எங்கள் கூட இல்லை, எங்கள் அத்தை எங்கள் இப்போ ஹஸ்பண்ட் பெட் சைடில் இருக்கிறாரு, நாங்களே வெளியே நின்றுட்டுருக்கோம். அவங்க வந்து எங்கள் சிஸ்டர்-இன்-லா, என் பையன், நான் 3 பேர் கேட்குறோம். நாங்கள் 3 பேரும் மூஞ்சி பார்க்குறோம், என்ன 5 நாள் தான் உயிரோடு இருப்பாரா, என்ன இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு எதுவுமே புரியல. அப்புறம் சர்ஜரி பண்ணணுமா, சரி டாக்டர் சர்ஜரி பண்ணலான்னா, என்னால் சக்ஸஸ் இது சொல்ல முடியாதுமா, இது சில பேருக்கு தான் அது சரியாகும், இங்கே வந்து நம்மளுக்கு வசதி இல்லை, நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. வெளியே வந்துட்டு அந்த ரோட்டில் வந்துட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் பையன் சொல்கிறான், அம்மா அப்பா இல்லைன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போது நான் என்னோடய சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டதப்போ என்னோடய சிஸ்டர்-இன்-லா பெங்களூரில் இருக்கவங்க சொன்னாங்க, முட்டிக்கால் போட்டு நீ ஜெபி, டாக்டர் சொல்கிறதெல்லாம் நீ நம்பாத, ஆண்டவரை நீ நம்பு, நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு நான் 2 மணிக்கு நானும் அந்த அக்காவும் உட்காந்து ஜெபிக்கிறோம். பசங்களாம் அழுது தூங்கிட்டாங்க. அப்போ நான் ஜெபிக்கிறேன். நான் ஏன் இது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது அந்த பாதையை நான் கடந்து போகும்போது ஆண்டவர் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாருன்றதை நான் எந்த ஜெப கோபுரத்துக்கும் ஃபோன் பண்ணல, யாருக்குமே நான் ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபிங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. ஆனால் அந்த அக்கா எனக்காக ஜெபிச்சுட்டு நைட்டு நீ ஜெபம் பண்ணு, 1 hour நீ ப்ரேயர் பண்ணுன்னு நான் அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு, ஆண்டவர் எதா செய்யுங்கன்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது இன்னொரு கோயம்புத்தூரில் இருக்கிற எங்கள் பாஸ்டர் தம்பி இருக்காங்க, அவங்களோட ஒய்ஃப், அவங்க எப்பயுமே 3 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க ஃபோன் பண்ணி, அவங்களுக்கு யார் சொன்னால் இதை பற்றி என்ன தெரிஞ்சுது எதுவுமே தெரியாது, அவங்க ஃபோன் பண்ணி நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு. நானும் 3 மணி வரைக்கும் 3:30 மணி வரைக்கும் எப்போ ஜெபம் முடிச்சேன்னே தெரில, எப்போ நான் தூங்கினேன்னு தெரியல. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி
நான் ரெடியானேனா, நான் எப்படி போனேன் ஹாஸ்பிட்டல் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறேன், டாக்டர் அடுத்தது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு. நான் செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கவா அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நீங்கள் எடுத்துகிட்டு அப்போலோக்கு போய் செகண்ட் ஒப்பீனியன் எடுங்க அப்படின்னு. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு 7 டாக்டர்ஸ், அவங்களோட அங்கே வேலை செய்கிற ட்ரெயினி டாக்டர்ஸ் அத்தனை பேரும் அந்த எம்ஆர்ஐ பார்த்துட்டு, இது 2 இடத்துல அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குங்க, இதை ஒன்றும் பண்ண முடியாது, சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு. இப்போ ஆல்ரெடி ஒரு 2 டாக்டர் பார்த்துட்டாங்க, இப்போ 7 டாக்டர் 9 டாக்டர் பார்த்துட்டாங்க அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை. 9 டாக்டரும் பார்த்துட்டாங்க. அப்பயும் எனக்கு வந்து மனசு கேட்கல. நான் வந்துட்டு இன்னும் ஒரு டாக்டர், இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் காட்டுறேன்னு சொல்லிவிட்டு நான் ஆட்டோ பிடிச்சி, இவரோட பாஸ் இருந்தார், அவரையும் கூட்டிகிட்டு நான் போய் அவங்க பாஸோட மாமனார் அவங்ககிட்ட போய் கேட்குறேன். அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க எங்களுக்கு, பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா, 5 நாள் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க, கொஞ்சம் பார்த்து இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா. அவர் சொன்னார், வாய்ப்பே இல்லைம்மா, இவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்மா, இந்த எம்ஆர்ஐ வச்சுட்டு நான் சொல்கிறேன், இது அவன் எந்திரிச்சு இனிமேட்டு நடக்கிறது சாத்தியமே இல்லை, அவன் படுத்தே தான் கிடப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டார். எனக்கு அப்பயும் நான் என்ன பண்ணுறது தெரியல. நான் சரி டாக்டர் சர்ஜரி பண்ணிவிடுங்க, எவ்வளோ இது செலவானாலும் பரவாயில்ல நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படி சொல்லிவிட்டு அப்போலோவிலேருந்து டெர்ஷரி ஓஎம்ஆரில் இருக்கிற அப்போலோவுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. அந்த ஆம்புலன்ஸில் அவரை கொண்டு போய் நாங்கள் கூட்டிகிட்டு போகும்போது என் பொண்ணு அங்கே வெளியே நின்றுட்டு அப்பா அப்பா அப்பான்னு 3 தடவை அப்படியே சத்தமாக அழுதா. அப்போ நான் வந்துட்டு ஆம்புலன்ஸில் ஏறி உட்காரும் போது நான் சொல்கிறேன், எசப்பா நான் வந்து இவரை ஆம்புலன்ஸில் உயிரோடு கூட்டிகிட்டு போகிறேன், திருப்பி வரும்போது நான் உயிரோடு தான் அவரை நான் திருப்பி கூட்டிகிட்டு வரணும் நான் வீட்டுக்கு, நான் வந்து என் பிள்ளைங்களுக்காக நீ அவரை உயிரோடு வச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை ஏசப்பான்னு சொல்லிவிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே நான் போகிறேன். அந்த ஆம்புலன்ஸில் நான் மொதல் தடவை ஆம்புலன்ஸில் நான் ஏறி போகிறேன். அங்கே போய் ஓஎம்ஆரில் போய் எமர்ஜென்சி வார்டுக்குள்ளார போகும்போது ஒரு ஹிந்திக்கார டாக்டர், அவர் பேர் ஞாபகம் இல்லை, திலீப் யாரோ, அவர் வந்துட்டு பார்த்துட்டோன்னே சொல்கிறாரு, அதே எம்ஆர்ஐ ஸ்கேன் 9 டாக்டர் பார்த்தது எம்ஆர்ஐ ஸ்கேனை பார்த்துட்டு, இது ஒன்றுமே இல்லையே, இதுக்கு எதுன்னு பயப்படுறீங்க, இதுக்கு எதுக்கு சர்ஜரி அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. நானும் எங்கள் மாமியார் அப்படியே பார்க்குறோம், என்ன இத்தனை டாக்டர் சொன்னாங்க, இவர் வேறு மாதிரி சொல்கிறாருன்னொன்னே எனக்கு அவரை பிடிச்சிக்கணும், இவருக்கு ஏதோ தெரியுது மற்ற டாக்டர்ஸ்க்கு தெரியல, இவர் ஏதோ நல்ல டாக்டர் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பிடிச்சிக்கணும்னு அவர் பின்னாடியே சுற்றுறேன். டாக்டர் இது ஒரு தடவை பாருங்கள் டாக்டர், இது என்ன டாக்டர் என்ன, நான் கேட்டுகிட்டே இருக்கேன். அவர் மறுபடியும் ஒரு எம்ஆர்ஐ எடுக்கலாமா அப்படின்னு. எங்கள் மாமியார் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் இப்படி தான் டெஸ்ட்டை மறுபடியும் எடுங்க அப்படின்னு செலவை கூட்டிகிட்டு இருப்பாங்க, நீ அவர் பேச்செல்லாம் கேட்காத அப்படிங்கிறாங்க. நான் இல்லை இவருக்கு ஏதோ தெரியுது, இவர் வித்தியாசமாக சொல்கிறாரு, மற்ற டாக்டரை விட இவர் வித்தியாசமாக சொல்கிறாரு, இவரை நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் பின்னாடியே போகிறேன். அந்த டாக்டர் சொல்கிறாரு, நீ போம்மா, நீ படுத்துக்கு போகிற, நீயே அட்மிட் ஆயிடுவ போல இருக்குது உங்கள் ஹஸ்பண்டுக்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஆனால் நான் அவர் விடவேளை திருப்பி அவர் பின்னாடியே போய் என்ன ஆச்சு டாக்டர், என்ன பண்ணணும் அப்படி கேட்டுகிட்டே இருக்கேன். அப்போது அவர் சொல்கிறாரு, அவர் ஐசியூவில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் சர்ஜரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம், ஒரு லம்பார் பங்க்சர் ஒன்று பண்ணிவிட்டு என்ன எதுன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னாரு. அப்போ நான் நிறைய இந்த மெடிக்கல் சீரீஸ்லாம் பார்ப்பேன், மொபைலில் பார்ப்பேன், நிறையா இதெல்லாம் பார்ப்பேன். லம்பார் பங்க்சர் பண்ணால் என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சிடலான்றது அந்த இது எனக்கு தெரியும். அப்புறம் நான் ஆல்ரெடி மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணனால நான் வந்து கொஞ்சம் மெடிக்கல் நாலேஜ் இருக்குது, அதை வச்சுட்டு நான் கூகுள்லாம் பண்ணி பார்த்துட்டு ஓகே இவருக்கு கரெக்டாக தான் ப்ரொசீஜர் போயிட்டுருக்குது, எப்படியாவது இவங்க காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்துட்டு சரி டாக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே நைட்டு 1 மணி இது அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அந்த ப்ரொசீஜர், எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ நான் நைட்டு 1 மணிக்கு நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டரை தேடி அலையோன்னு அலையிறேன். அப்போ ஒரு ப்ரேயர் ரூம்னு ஒரு குட்டி ரூம் ஒன்று அங்கே இருந்துச்சு. ப்ரேயர் ரூமை பார்த்து கடந்து போகும்போது நான் அந்த ப்ரேயர் ரூமில் நின்றுட்டு ப்ரேயர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு பார்த்தா அங்கே பைபிள் இருந்தது, பகவத்கீதா இருந்தது, கொஞ்சம் பேப்பர்ஸு, துதி புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. அப்போ அந்த பைபிள் எடுத்து நான் திறந்து படிக்கிறேன். என்னமோ வசனமெல்லாம் படிக்கிறேன், எதுவுமே மைண்டில் நிற்க மாட்டேங்குது. நான் வந்து அவ்வளோ ஓவர் திங்கிங், டாக்டர் போயிடுவாரோ, ஒரு நர்ஸ் வந்து இந்த திலீப்ன்ற டாக்டர் வந்து நாளைக்கு டெல்லி போகிறாரு, ஊர் விட்டு போகிறாரு அப்படின்னு, ஐயோ அவர் போயிட்டாருன்னா நம்ம
என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தெரியாது. அந்த மைண்டில் அதெல்லாம் ஓடிட்டுருக்கு. பைபிள் மட்டும் திறந்துருக்கு, வசனத்தை படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போது இது யூஸ் இல்லை, நான் ரொம்ப திங்க் பண்ணுறேன், இதை நான் படித்தாலும் என் மண்டையில் ஏற மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு பைபிளை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை பேப்பர் பக்கத்தில் இருந்துச்சு, அதை எடுத்து பார்க்குறேன். யாரோ ஒருத்தவங்க அவங்களோட பேஷண்ட்டுக்காக ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. எல்லா வாக்கு தத்துவத்தையும் எழுதி வச்சுருக்குறாங்க, 1 by 1 எல்லாம் தெரிஞ்ச வசனம். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா எனக்கு தெரிஞ்ச வசனத்தில் யாரோ ஒருத்தர் எழுதி வச்ச மாதிரி பென்சில் எழுதியிருக்கிறாங்க. பென்சில் எழுதி அந்த வாக்குத்தத்தை எழுதிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தை எழுதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்துட்டு அவங்களுடைய கஷ்டம், அவங்க வாக்குத்தத்தை வச்சு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நானும் அது மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த வெள்ளை பேப்பரில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தையும் படித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 2 மணி வரைக்கும் நான் ப்ரேயர் பண்ணியிருப்பேன். அந்நிய பாஷையில் பேசிட்டு நான் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ஆவியில் நான் உணர்றேன், உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன இதுன்னு சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு இதுக்கு முன்னாடியும் எனக்கு ஆவியானவர் பேசியிருக்கிறார். அப்போயும் என் மைண்டில் நான் டங்ஸில் பேசும்போது எனக்கு வருது. அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு தெரியாது, அவர் நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, அவர் உயிரோடு இருக்கணும், அவர் என் பிள்ளைங்களுக்கு அப்பான்னு ஒருத்தவங்க இருக்கணும், நான் விதவையே ஆகவே கூடாது, நீங்கள் அப்பான்னு ஒருத்தவங்க என் பிள்ளைங்களுக்கு இருக்கணும், அவங்க கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் கடைசி காலத்தில் வரைக்கும் இருக்கணும் ஏசுப்பா அப்படி சொல்லிவிட்டு அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன். சொல்லிவிட்டு நான் ஜெபிச்சுட்டு வெளியே வரேன். ஒரு டோட்டல் இது என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் வெளியே வரேன், அந்த திலீப் டாக்டர் போகிறார். பார்த்துட்டு டாக்டர் நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா, அது வரைக்கும் இந்த லம்பார் பங்க்சர் பண்ணியிருப்பாங்க, அந்த ரிசல்ட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிருங்க டாக்டர்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறேன். அவர் சொல்கிறேம்மா நீ கவலைப்படாதம்மா, அந்த ஐசியூவில் இருக்கிற டாக்டர் தேவான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் அவரை நம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். அப்போ நான் ஐசியூக்கு ஓடுறேன். அந்த டாக்டர் சொல்கிறாரு, இவருக்கு வந்து ஒரு வைரஸ் மாதிரி வந்திருக்கு, அவரோட நியூரான்ஸ் நர்வ்ஸ் எல்லாம் வந்து மைலின் ஷீத்துன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்மளோட ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், அதில் வந்து நம்மளோட நல்ல ஒயிட் பிளட் செல்ஸே நம்மளுக்கே அகெயின்ஸ்டாக வேலை செஞ்சு நம்ம நரம்புலாம் சாப்பிட்றோம். அப்போ அந்த நர்வ் எண்டிங்ஸ்லாம் இல்லாதனால பிரெயினுக்கு அந்த சிக்னல் போகாதனால இந்த கழுத்துலேருந்து அவரால் எதுவும் பண்ண முடியல, ஆனால் உணர்ச்சியெல்லாம் இருக்குது. அப்போது அவர் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, இதுக்கு பேர் குல்லியன் பேர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொன்னாங்க. இது யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானே கேள்விப்பட்டதில்லை. இது வாயிலும் வராத பேர். இதை நான் எடுத்துகிட்டு நான் வெளியே போயிட்டு நான் கூகுள் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை நான் மற்றவங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியலை. ஏன்னா இது லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வருமா அந்த வியாதி. இந்த எல்லோரும் வந்து ஸ்ட்ரோக்கு, பேராலிசிஸு, லிவர் ஃபெயிலியர், கேன்சர் இப்படிலாம் சொன்னால் எல்லோரும் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இந்த வியாதி நான் போய் எப்படி சொல்கிறது? ஆனாலும் நான் வரவங்கக்கிட்ட எல்லாருக்கும் இது குல்லியன் பேர் சிண்ட்ரோம்னு நான் சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசியில் எனக்கு ரொம்ப டயர்டே ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு நான் சொல்லிட்டேன். இங்கே சொந்தக்காரங்களுக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்கு, மலையாளத்தில், கேரளாவில் இருக்கவங்களுக்கு மலையாளத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன், இங்கிலீஷில், தமிழில், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஹிந்திக்காரங்களும் வேணாம்மா என்னால் முடியாதும்மா, நான் எல்லா லாங்குவேஜ்லையும் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு அந்த அளவுக்கு என்னன்னு சொல்ல முடியல. அப்போது அந்த டாக்டர் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, 3 o'clock செப்டம்பர் 4th அன்றைக்கி சொல்கிறாரு, இந்த வியாதி நீங்கள் கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. அந்த முதல்ல கூட்டிகிட்டு போன அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்கல்ல, அது வந்து அந்த டிசீஸ் வந்து மேலே பரவாமல் பார்த்துக்கிடுச்சு, அதை ஸ்டாப் பண்ணிட்டார் அந்த டாக்டர். அதனால் இது தப்பிச்சோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளாஸ்மாங்கிற அந்த இம்யூனோக்ளோபுலின் 35 பாட்டில் இவருக்கு ஏற்றுனா இவர் சரியாயிடுவார் அப்படி. எனக்கு கேட்டோன்னே ப்ரேயர் பண்ணி வந்தோன்னே இவர் சொல்கிற வார்த்தை இது. நான் வந்துட்டு ஓகே டாக்டர் பண்ணிடலான்னா, அந்த 35 பாட்டிலும் எவ்வளோ விலை, 3.5 லட்ச ரூபா ஆகும்மா இந்த இன்ஜெக்ஷன்ஸ் மட்டும் போடுறதுக்கு, ஓகேவா அப்படின்னா எங்கள் மாமியார் என்னை பார்க்குறாரு, காசு வச்சுருக்கியா, எப்படி நீ ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ, அங்கே கவர்மெண்ட்டே பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன், இல்லை எனக்கு வந்து பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள் டாக்டர்னு சொல்லி நான் பண்ண சொல்லி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. இம்மிடியேட்டாக பண்ணுங்கள், நான் அவங்க ஒய்ஃப் தான், நான் சைன் பண்ணுறேன் எல்லாமே பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இம்மிடியேட்டாக ஆரம்பிச்சிட சொல்லிட்டேன். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு சமாதானம் மனசில், எந்த பயம், நான் இது வரைக்கும் இருந்த எந்த பயமும் எனக்கு போயிடுச்சு.
அவர் அந்த டாக்டரையும் நான் நம்பினேன். ஆண்டவர் கரெக்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். அந்த ஃபஸ்ட்டு டாக்டரும் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த சொல்கிற எல்லா வேர்ட்ஸும் எனக்கு பாசிட்டிவாக வருது. அப்போ நான் நினச்சேன், ஏசப்பா தேங்க்ஸ் ஏசப்பா, எப்படியோ நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு. அடுத்தது பில்லு எப்படி காட்டுறது, அதுக்கு வந்து ஆண்டவர் அருமையாக எனக்கு ஹெல்ப் பண்ணார். 3.5 lakhs எனக்கு வந்து இன்சூரன்ஸ், எங்கள் கம்பெனி இருந்து இன்சூரன்ஸ் இருந்தது. அவங்க இன்சூரன்ஸ் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டாங்க. அடுத்தது இன்சூரன்ஸு அந்த இன்ஜெக்ஷனுக்கு 3.5 லட்சம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் பில் ஒவ்வொரு நாளும் 50,000 ரூபா, ஐசியூவில் இருக்கும்போது 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா ஏறிட்டே போயிட்டுருக்கு. அப்போது எங்கள் ஹஸ்பண்டுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் சொல்லுவாங்க, நீ எப்படிம்மா நீ சமாளிப்பேன், நீ அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிற, நீ என்ன பண்ணு, உங்ககிட்ட காசு இல்லைன்னு எங்களுக்கு தெரியும், நீ என்ன பண்ணு, இந்த எங்கள் கோயிலெல்லாம் அது ஏதோ ஒரு சாப்பாடு போட்டு இலைக்கு அடியில் காசு வச்சுருப்பாங்க, நீ அந்த மாதிரி மொய் சாப்பாடெல்லாம் போடுமா, உனக்கு காசு கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ண. நான் சொன்னேன், என்ன ஆண்டவரே, நான் அப்படிலாம் நான் பண்ணணுமா, என்னோடய தேவையில் நீ சந்திக்கிற தேவனாச்சு, நான் ஏன் வந்து மற்றவங்கக்கிட்ட நான் உங்களை மட்டும்தான் நான் டிபெண்ட் பண்ணுவேன், எனக்கு நீங்கள் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவரை மட்டுமே நான் வந்து, ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கன்னு. ஆனால் நான் சொல்கிறேனே தவிர, ஆனால் எனக்கு மனசில் பயங்கர தைரியம் எப்படி வந்ததுன்னே தெரில. எல்லாத்துக்கும் பயப்படுற ஆள், 2 நாள் பித்து பிடிச்ச மாதிரி இருந்த நாள், அடுத்த நாள் இருந்து ரொம்ப தைரியமாக நான் என்ன பண்ணேன், பண்ணுங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறேன். 1-2-3 days தான் லீவ். அப்புறம் நான் ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன். ஆஃபீஸில் கிளம்பி போகும்போது ஃபுல் மேக்கப்போடு நான் போகிறேன். எல்லோரும், என்னங்க உங்கள் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னு நீங்கள் இப்படி லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கிறீங்க. எனக்கு எதுவுமே அப்நார்மலாக தெரியல. நான் வந்துட்டு, ஆமாங்க அவருக்கு சரியாயிடுச்சு, அவர் இப்போ இது பொழைக்க வச்சுட்டாங்க அப்படின்னு. என்ன நடந்துச்சுன்னா, திருப்பி இந்த குலியன் பேர் சிண்ட்ரோம்னா என்ன அப்படின்னு அவங்களுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஒரு லேடி என் கூட கேபில் வரவங்க, அவங்க பாஸ் பண்ணி போகிறாங்க. அவங்க என்கிட்ட கேட்குறாங்க, அப்படின்னா என்னங்க அப்படின்னு. நான் ரொம்ப டயர்டாகி, இல்லைங்க இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் ஆண்டவர் அவரை சுகப்படுத்திட்டார், அவர் சரியாயிருவாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அவங்க வந்து எல்லாருமே அவங்க சொந்த கதையை சொல்லுவாங்கள்ல, எங்கள் அம்மாவும் இப்படி தாங்க அட்மிட் ஆகிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சும்போது நான் ஐயோ இவங்க மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் 3.5 lakhs கொடுத்தாங்களா அப்படின்னு. ஆமாங்க கொடுத்தாங்க அப்படின்னு. அதை டாப்அப் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் இருக்குது, நீங்கள் போய் டாப்அப்க்கு ஒரு இமெயில் போடுங்க, அவருங்க ப்ரொசீஜர் எல்லாம் சொல்கிறாங்க, இமெயில் போடுங்க, இவங்கள போய் பாருங்கள், ஹெச்ஆரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான், ஆண்டவரே இது எவ்வளோ பெரிய விஷயம். நான் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிற நேரத்தில் வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ நான் வந்துட்டு சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் ப்ரொசீஜர் ஒருத்தர்கிட்டயா நான் போய் சொல்லி, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, எனக்கு டாப்அப் கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டோன்னே திருப்பி 3.5 லட்ச ரூபா டாப்அப் பண்ணாங்க. ஸோ 7 லட்ச ரூபா அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நாங்கள் கட்டுறதுக்கு ரொம்ப யாராலையுமே நம்ப முடியாத விதத்தில் எப்படி சந்திக்கிறாரு ஆண்டவர் அப்படின்னு. ஆனால் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து காசு அனுப்புனாங்க, பாஸ்டருங்க வந்தாங்க, சாம் செல்லதுரை பாஸ்டர் நேர்லேயே வந்துட்டு எங்களுக்கு அவருக்காக ப்ரேயர் பண்ணார். ஸோ எல்லோரும் ப்ரேயர் பண்ணும்போது நான் வந்து சொல்கிறேன், ஆண்டவரே இந்த நீங்கள் அற்புத விதமாக இவரை காப்பாற்றினீங்கல்ல, இதை நான் எல்லா சர்ச்சிலையும் நான் போய் சொல்வேன். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப உதவுனது வந்து சர்ச் மக்கள் வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவில் இவருக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர்லாம் பண்ணியிருந்துருக்காங்க, அவர் உயிரோட வரணுன்றதுக்காக. அப்போ நான் சொன்னேன், எல்லா சர்ச்சிலையும் நான் போய் சொல்வேன் ஆண்டவரே, சாட்சி சொல்வேன்னு சொல்லிட்டு இந்த இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை, எந்த சர்ச்சிலையுமே சொல்ல, இங்கே தான் ஃபஸ்ட்டு தடவை சொல்கிறேன். ஸோ அதுவும் ஆண்டவரே பயந்து நான் சொல்லவே மாட்டேன். என் கதையை கேட்குறதுக்கு யாருங்க இருக்கா, என் கதையை நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய கசின் சொன்னாங்க, பிரியா உனக்கு தெரியாது, உன்னால தான் அவன் உயிரோடு இருக்கான், அவன் தம்பி, எங்கள் ஹஸ்பண்ட் அவருக்கு தம்பி, உன்னால தான் அவன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்துட்டு இல்லை கிடையாது, நான் மனசில் சொல்கிறேன், இல்லை கிடையாது, அப்படிலாம் கிடையாது, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் நான் ஒன்று தெரிஞ்சிட்டேன், நம்ம வந்து ஆண்டவர் செய்த நல்ல விஷயத்தை நம்ம வெளியே சொல்லலைன்னா நாளடைவில் அது நம்ம ஏதோ பண்ண மாதிரி ஆயிரும், நமக்கு கிரெடிட் வருது. நான் அந்த கிரெடிட்டை நான் எடுத்துக்கவே மாட்டேன். இது ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை, ஆண்டவர் எனக்கு செஞ்ச அற்புதம், இது ஆண்டவருக்கு தான் கிரெடிட்.
ஆண்டவருக்கு தான் மகிமை. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வாரம் போன வாரமே நான் யோசித்தது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகணும். ஆண்டவர் இன்னுமே நம்மளுக்கு என்ன செய்கிறாரு, உங்கள் மத்தியில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காருன்ற புரியறதுக்காக தான் நான் இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். எல்லோரும் ஜெபிச்சுக்கோங்க. எங்கள் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் 2 இயர்ஸில் அவர் ரெடி ஆகிட்டார். நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். 2 இயர்ஸ் 2020 அவர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். அவர் தவழ்ந்து நடந்து இப்போ எப்படியாவது அவரோட ஹெல்த்து நல்லா இருக்குது. ஆண்டவர் நல்லா வச்சுருக்கிறார். இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கார். ஸோ ஆண்டவர் இவ்வளோ நாளில் கிருபையாக அவரை காத்து கொண்டது. என் பிள்ளைங்க சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் ரெக்வஸ்ட் ப்ரேயர் என்னம்மா ப்ரேயர் பண்ணணும், டேட் எங்கள் அப்பா என் பொண்ணு இன்னும் எழுதுவா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியாகணும், அவ்வளோதான். இதுதான் எங்கள் ப்ரேயர் 2 வருஷமாக இருந்தது. ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சார். அதனால் இந்த பெரிய விஷயம் வந்து எப்படி பாஸ்டர் சொன்ன மாதிரி ஆண்டவர் செய்த எல்லா அற்புதத்தையும் அந்த மக்கள் வந்து அதை அவமாக்கிட்டே இருந்தாங்க. அதனால் லாசருவை கடைசியாக அவர் உயிரோடு 4 நாளுக்கு அப்புறம் போய் நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா. அந்த மாதிரி நாம் ஆண்டவர் செய்த காரியத்தை நம்ம வெளியே சொல்லலைன்னா அதை அவமாக்குறோம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனால் ஆண்டவர் வந்து எங்களுக்கு செய்த நன்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் சமாதானத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிற ஒரு செத்த சடலத்தை 5 நாள் உயிரோடு இருப்பாருன்னு சொன்ன அந்த டாக்டர்ஸ் 11 டாக்டர்ஸ், அவரை இந்த 2 டாக்டரும் சேர்த்து 11 டாக்டர்ஸ் சொல்லி ஆண்டவர் அவரை இன்னும் உயிரோடு வச்சுருக்கிறார். உங்கள் மத்தியில் அவர் போன வாரம் வந்திருந்தார். ஆண்டவர் செய்த அற்புதத்தை நான் சாட்சியாக பகிர்ந்து. தேங்க்ஸ் பாஸ்டர். கரங்களை தட்டலாமே, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா சொல்லலாமே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். எல்லாரும் சொல்லாமே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. ஒருவேளை ஒரு அற்புதத்தை இதெல்லாம் சான்ஸே இல்லை, இது அவ்வளோதான், இதுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் ஒரு வேளை இருந்திருந்தாலும் கர்த்தர் இன்னொரு வழியை வச்சிருக்கிறார், இன்னொரு வழியை வச்சிருக்கிறார். ஆமென். முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோன். முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, இனி வழியே இல்லை, அவ்வளோதான் நம்ம மூளை சொல்லுது. ஆனால் சர்வ ஞானி, சர்வ வல்ல தேவன் இன்னொரு வழியை வச்சிருக்கிறார். ஆமென். அந்த தேவனை நீங்கள் நம்பலாம். இன்றைக்கு அந்த ஜீவனுள்ள சாட்சியே உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மறுரூபத்தையும் விசுவாசத்தையும் கொடுக்க முடியுங்க. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இதுக்கு மீறி நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அது அப்படி நடக்குது, இவர் சரீரத்தை பார்த்தாலும் இப்படி நடக்குது, இந்த சூழ்நிலை பார்த்தாலும் இப்படி இருக்குது, இனி நம்புவதற்கு எதுவுமே இல்லை என்கிற அந்த சூழ்நிலையிலும் அவரை நம்புங்கள், உங்களுக்காக வாசலை திறப்பார். எத்தனை பேர் நம்ப சொல்ல முடியும்? ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா சொல்லலாமே. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. இன்னொரு முறை. என் தேவன் எனக்காய்
ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் பையன் இப்படி இருக்கிறானே, என் பிள்ளை இப்படி இருக்கிறாங்களே, எங்க கணவர் இப்படி இருக்கிறாரு, இவங்கெல்லாம் மாறுவாங்களா? வாய்ப்பு இல்லைங்க. அவங்களாம் அப்படியே ஊறிட்டாங்க, அப்படியே அதுலேயே வளர்ந்துட்டாங்க, அதுல எல்லாம் சான்ஸே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறீங்களா? இல்லைங்க, இன்னொரு வழி இருக்கிறது. அவர் செய்ய வல்லவர். அவர் மேல நம்பிக்கை வைங்க. நீங்க பிராக்டிக்கலா நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் எப்படி பார்ப்பாரோ அப்படி பாருங்க. அப்படி பார்ப்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்குள்ள விசுவாசத்தையும் துதியையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமேன். அவர் யார்? எப்பேற்பட்டவர்? அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்? முன்னாடி இருந்த ஜனங்களுக்கு அவை எவையெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை வேத வசனத்தின் மூலமாய் நீங்க பாருங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் எழும்பும், உங்கள் வாயிலிருந்து துதிப்பாடல் வரும். நிச்சயம் நீங்க எதிர்பார்க்கிற காரியம் கைகூடி வரும். ஒருவேளை சத்துரு நினைத்திருக்கிற அத்தனை தீமைகள் மத்தியில காரியம் மாறுதலாய் முடிய செய்ய தேவன் வல்லவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. கரங்களை தட்டி ஆமென். நீர் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓகே, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பான். ஆமேன். நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 21வது சங்கீதம் 1 ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 21. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாயிருக்கிறார். உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். ஆமென். நம்முடைய தேவன் யார், எப்பேற்பட்டவர், அவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்று சங்கீதக்காரன் அற்புதமாய் இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார். இங்கே பாருங்க, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் பயணிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் சங்கீத புஸ்தகத்தோடு இணைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் மெய்யாலுமே உங்களுடைய எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு பதிலாய் அநேக சங்கீதத்தின் வசனங்கள் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் சங்கீதத்தினுடைய அந்த வசனங்களும் அப்படியே இணைஞ்சு போகிற மாதிரியே இருக்கும். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், எதிர்கொள்கிற சவால்கள், இக்கட்டு நேரத்தில் மாட்டியிருக்கிறது, திடீர்னு கூட இருக்கிறவங்களே நமக்கு விரோதமாக எழும்பினது, எதிர்பாராத விபத்துகள், எதிர்பாராத நாசமோசங்கள், திடீர்னு அவசரமாய் நடந்த ஒரு அசம்பாவிதங்கள், இவைகள் எல்லாமே சங்கீத புத்தகத்தை நீங்கள் கிரமமாக வாசிச்சிங்கன்னா அதோடு உங்கள் வாழ்க்கையோடு அது பயணித்து கொண்டே இருக்கும். எப்படி சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு தேவன் எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுதலை கொடுத்தாரோ, ஜெயத்தை கொடுத்தாரோ, முன்னேற்றத்தை கொடுத்தாரோ, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, அதே போல உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென்.
அதனால் உங்களுடைய வேலை பளுவின் மத்தியில் மினிமமாவது சங்கீத புஸ்தகத்தையாவது வாசித்து விட்டு நீங்கள் கடந்து செல்லுங்கள். அந்த வார்த்தை உங்களுக்காக ஊழியம் செய்யும், அந்த வார்த்தை உங்களுக்காக கிரியை செய்யும், அந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதங்களை நடப்பிக்கும். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றார், அவரும் இடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க. எத்தனை பேர் இப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறீர்கள்? உங்க மனசுல இருக்குதா? உங்க தேவன் யாருன்னு இந்த வசனம் சொல்லுது. நீங்க ஒன்று அவரிடத்துல கேட்டீங்கன்னா அவர் நீங்கள் கேட்டதற்கும் அதிகமாய் கொடுக்கிற தேவனாமா. வா, சே, எப்பேற்பட்ட ஒரு நல்ல தேவன். ஆமென். அவர் உம்மிடத்தில் ஆயுசை தான் கேட்டார். ஏதோ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு ஆயுசை கொடுத்தா போதுமா ஆண்டவரே? அவர் சொல்றார், என்றென்றைக்கும் உள்ள, சொல்லுங்க, தீர்க்க ஆயுசை. அந்த தேவனை ஆராதிக்கிறீங்க, அதை மனசுல பதிய வைங்க. ஏதோ அப்படியோ அப்படி இருந்தது, அப்படியே போதும், இப்படியே மேனேஜ் பண்ணி, இப்படியே காலம் தாழ்த்தி, இப்படியே கரை சேர்ந்துடலாம் அப்படிங்கிற வாழ்க்கைக்காக அவர் கரம் பிடிக்கல. அவர் தம்முடைய கரத்தில் அங்கே வைத்து உங்களை காட்சி பொருளாக இந்த பூமிக்கு வைப்பதற்காகத்தான் உங்களை கரத்தம் பிடிச்சிருக்கிறார். ஆமென். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கவனக்குறைவு, உங்களுடைய தடுமாற்றம், உங்களுடைய சுயநலம், உங்களுடைய மாம்சத்தினுடைய தெரிந்தெடுத்தல், எல்லா காரியமும் அதனோடே வந்தாலும் சரி, நீங்கள் என்றைக்கு உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அன்றையிலிருந்து அவர் அந்த காரியத்தை மாறுதலாய் முடிய செய்வதற்கு வேலை செய்கிறார். உங்களுடைய தடுமாற்றத்தை எல்லாம் தகர்த்தெறிந்து, உங்களுடைய அறியாமையில் நடந்த எல்லா சம்பவங்களை எல்லாம் அகற்றிவிட்டு, உங்களுக்கு தன்னுடைய ஆதீனத்தில் அவர் வைத்திருக்கிற அந்த நன்மையின் உயரத்தில் கொண்டு போய் வைத்து உங்களை அழகு பார்ப்பார். ஹலோ, நம்முடைய தேவன் சும்மா சாதாரணமானவர் அல்ல. நீங்க ஒன்றை கேட்டீங்கன்னா அவர் 10 மடங்கு கொடுப்பதற்கு உண்மையுள்ள தேவன். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது அந்த அன்பை ருசி பார்த்துட்டார் பாருங்க. அதனால தான் அப்படி உள்ளம் அப்படியே பொங்கி எழும்பி பாடுகிறார். என் நாவு விரைவா எழுதுகிற எழுத்தாணி, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குகிறதுங்கிறார். ஆமேன். எத்தனை பேர் உங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்குகிறதுன்னு சொல்ல முடியும்? நான் சொல்கிறேன், என்றைக்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தையும் அவரையும் சார்ந்து வாழ்கிறீங்களோ உங்கள் இருதயம் நல்ல விசேஷத்தினால பொங்கும். நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கல, வார்த்தையை நேசிக்கலை அப்படின்னு சொல்லிச்சுன்னா இருதயத்தில் தேவையில்லாததான் வரும். சந்தேகம், குழப்பம், தடுமாற்றம், ஐயோ உன்னையோட அவ்வளோதான், இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவிசுவாசமான அதைரியமான காரியத்தை மட்டும்தான் உங்கள் உள்ளத்தில் வரும் பாருங்க. இதே உங்கள் உள்ளத்தில் தேவனையும் அவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை நிரம்பி இருந்துச்சுன்னா அழகா சொல்லுவோம், நிச்சயம் அவர் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்குன்னு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அந்த பிரகாரமாகவே எனக்கு நடக்கும் என்கிற அந்த அழிக்க முடியாத உறுதியான விசுவாசம் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும் பாருங்க. சத்தமா ஆமென் சொல்லாமே. அப்ப நீங்க அவரிடத்துல ஒன்றை கேளுங்க, அவர் நீங்கள் கேட்டதற்கு மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவர். அதனால தான் பவுல் சொல்றாரு, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ளவர். பாருங்க, உங்களுடைய விசுவாசத்தின் அளவின்படி உங்களுக்கு செய்ய வல்லவர். ஆனால் அதை மட்டும் செய்ய வல்லவர் அல்ல, அதையெல்லாம் தாண்டி செய்ய வல்லவர். அவர் சர்வ வல்லவர். நீங்க கேட்கறது தான் உங்க வாழ்க்கையில கிடைக்கும்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஓகே, உங்க விசுவாசத்தின் அளவின்படி உங்களுக்கு உண்டாகட்டும். அதை மட்டும் செய்கிறவர் அல்ல, அதற்கு மேல செய்ய வல்லவர் அவர். அதை மறந்துடாதீங்க. ஆமீன். சாலமோனிடத்தில் தேவன் தரிசனமே கேட்டார். அப்பா உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு கேட்டார். இப்போ இன்றைக்கு காலையில் நைட்டில் உங்களிடத்துல வந்து மகனே மகளே உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அடடா நான் மறந்துட்டேனே ஆண்டவரே இருங்க. அந்த ஒரு படம் இந்த ஜீசஸ் ரிடீம்ஸில் ஒன்று போட்டாங்க பாருங்க. ஒரு 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 அம்மா குண்டா இருப்பாங்க, ஆர்த்தின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா பேர். அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் அதில் நடித்தாங்க. ஒரு அற்புதமான ஸ்டோரி ஜீசஸ் ரிடீம்ஸில் போட்டாங்க. அவள் திடீர்னு தேவதூதன் வந்து அந்த கணவர்கிட்ட கேட்பார், மகனே உனக்கு என்ன வேண்டும்
ஐயோ இப்படி திடீர் தடுதுப்புன்னு வந்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது, நான் எதை கேட்குறது, அதை கேட்குறதா, இதை கேட்குறதா, அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் போய் என் மனைவிட்ட ஆலோசனை கேட்க, ஆண்டவரே ஒரு 5 நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் என் மனைவிட்ட போய் கேட்கணும் ஓடுவோம். மனைவிட்ட சொன்னோன்னா அவளும் தையும் குதிக்கிறோம். ஐயோ அப்படியா, அட இரு, இதுவரையும் யாரும் கேட்காதத நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டமிட்டுட்டு என்ன சொல்லலான்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்க. மனைவி சொல்லிடுவாங்க. இவன் நேராக ஆண்டவரிடத்தில் ஒன்று, ஆண்டவரே எங்களுக்கு வேணும், ஒன்று வேணும். என்னன்னா பரலோகத்திலேயே இதுவரை இல்லாத ஒன்றை எங்களுக்கு தாங்க அப்படின்னா, வா அரிதாய் கேட்டு விட்டாய், பெற்றுக்கொள் மகனே அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு அவர் ட்ரெஸ்ஸு கூட இருக்காது, டக்குன்னு எல்லாமே காலா போயிடும். என்னன்னா பரலோகத்தில் இல்லாத ஒன்று தரித்திரமாமா. இப்படி தடுதுப்புன்னு ஆண்டவரே என்ன வேணும்னு கேட்டால் நான் என்னத்தை சொல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சாலமோனிடத்தில் ஆண்டவர் என்ன வேணும் கேள் அப்படிங்கிறார். ஆண்டவரே எவ்வளோ திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, நன்மை தீமை அறிவதற்கு தேவையான ஒரு உணர்வுள்ள இருதயம், ஞானமுள்ள இருதயம் எனக்கு வேணும்னு கேட்குறான். ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷம் அடைஞ்சது. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நீ கேட்டபடியே உனக்கு உணர்வுள்ள இருதயத்தை நான் உனக்கு தரேன், அது மட்டுமல்ல நீ கேளாத செல்வத்தையும் நான் தருகிறேன். எப்பேற்பட்ட ஆண்டவர் பாருங்க. ஹலோ, நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் கேட்டதை மட்டும் பெற்றிருக்கிறீங்களா, கேட்காததையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா? எத்தனை பேர் கேட்காததையும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து எங்கள் குடும்பத்தில், எங்கள் மடியில், எங்களுடைய பிஸ்னஸில், எங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் செஞ்சுருக்கிறான்னு சொல்ல முடியும். வலது கரை தோர்த்து ஆமேன்னு சொல்லாமே. ஆமேன். அவரிடத்தில் நீங்கள் ஆயுசை கேட்டால் ஆயுசை மட்டுமல்ல தீர்க்காயுசை கொடுக்கிற தேவன். அவரிடத்தில் நீங்கள் ஒரு நன்மையை கேட்டால் நன்மையை மட்டுமல்ல வழிந்தோடுகிற நிறைவை கொடுக்கிற நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஆமேன். பாருங்கள், இந்த வசனத்துக்கு முன்னாடி ஒரு அற்புதமான வசனம் இருக்குது. இங்கே தான் உங்களுக்கு நான் கருவாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறோம், உங்கள் இருதயத்துக்குள்ளே வைக்க போகிறோம். பாருங்க, இதுக்கு முந்தின வசனம் பாருங்கள். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு புதிய நாளை சந்திக்கிறீர்கள் என்றால், புதிய வருடத்தை சந்திக்கிறீர்கள் என்றால், நீங்கள் அந்த நாளை சந்திப்பதற்கு முன்பதாக உங்களை ஒருவர் சந்திக்க வருகிறார். அந்த நாளிலே உங்களுடைய செயல்பாடுகளை, உங்கள் செயல்களை, உங்கள் கிரியைகளை செய்வதற்கு முன்பதாக ஒருவர் உங்களுக்கு உத்தம ஆசீர்வாதங்களோடு எதிர்கொண்டு வந்து உங்க சிரசில் அவர் பொற்கிரீடம் தரிப்பிக்கிற தேவன். ஆமென். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பதாக நீங்கள் ஒருவரை சந்தித்து விட்டு தான் செல்ல முடியும். அதனால தான் வேதம் சொல்கிறது, காலைதோறும் புதிய கிருபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டுபிடிப்பான். ஹலோ, ஒரு நாளை நீங்கள் துவங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் உத்தம ஆசீர்வாதங்களோடு எதிர்கொண்டு வருகிற, நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் சேவிக்கிற, நீங்கள் நம்பி இருக்கிற அந்த தெய்வத்தை சந்திக்காமல் செல்ல முடியாது. எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்களை அறியாமலேயே நீங்கள் சந்திக்கிறீர்கள். நீங்கள் ஒருவேளை ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கிறீர்கள் என்று சொன்னால் உத்தம ஆசீர்வாதத்தோடு எதிர்கொண்டு வருகிற தேவனை சந்திக்கிறீர்கள். வார்த்தையோடு பேசுகிறார், ஜெபத்தோடு பேசுகிறார், ஆராதனையோடு பேசுகிறார், உங்களை சந்திக்கிறார். ஆமென். நீங்க அவரை சந்தித்து விட்டு தான் அடுத்த காரியத்தையே நீங்க செய்ய போறீங்க. எத்தனை பேர் இங்க தூங்கி எந்திரிச்சோன்னா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்க, உங்க வாயில் அப்படியே துதி வருது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க. வாவ், நீங்க அவரை சந்திக்க, அவர் உங்களை சந்திக்கிறார்ன்ற அர்த்தங்க. ஆமென். எந்திரிச்சொன்னையோ ஐயோ இன்னைக்கா எவன் மூஞ்சியில விழிக்க போறனோ, யாரு கண்டா, ஐயோ அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது. நீங்கள் உங்கள் தாட்டு எது மேலே இல்லை? தேவன் மேலேயும் அவருடைய வார்த்தையின் மேலேயும் இல்லை. உங்கள் எண்ணம் மேலே நீங்கள் படுக்கும்போதெல்லாம் 1008 குழப்பம், 1008 சந்தேகம்,
1008 தடுமாற்றம், அதவே சிந்திச்சு படிச்சுட்டு காலில் எந்திரிக்கும் பொழுது அதே குழப்பத்தோடு எந்திரிக்கிறீங்க. அதெல்லாம் உங்களுடைய மீட்பின் ஆசீர்வாதம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால், மீட்கப்பட்டீர்கள் என்றால், தேவனுடைய அந்த உன்னதமான அந்த ரட்சிப்பை உங்கள் உள்ளத்தில் பதித்திருக்கிறவர்கள் என்று சொன்னால், இரவு படுக்கும் பொழுதும் நன்றியோடு நீங்கள் தூங்கச் செல்வீர்கள். காலையில் விழிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு அப்படி சமூகத்தில் விழிப்பீர்கள். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இந்த விஷயத்தில் தடுமாற்றமாக இருந்தால் இன்றைக்கே மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி 1008 பஞ்சாயத்தோடு படுக்கைக்கு போகாதீங்க. கண்டதை பார்த்துட்டு படுக்கைக்கு போகிறாதுங்க. 1008 கவலைகளோடு பாருங்கள். தேவைகள் இருக்குந்தான், நிறைவேற்ற வேண்டிய வேலைகள் இருக்குந்தான், பொறுப்புகள் இருக்குண்டா, அதன் மத்தியிலும் இளைப்பாறுதலாய் படுக்கைக்கு செல்லுங்கள். சந்தோஷமாய் நிறைவாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விட்டு உங்கள் படுக்கையில் இளைப்பாருங்கள். ஆமென். நிச்சயம் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் தூக்கத்திலே அவர் பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார். தூக்கம் இல்லைனாலும் புரண்டு புரண்டு படுத்திருந்தா கூட துதியின் எண்ணத்தினால் உங்கள் மனசு நிரம்பி இருக்கும். அப்படியே கண்ணை மூடிட்டு எப்படா தூங்குனே தெரியாது, காலையில் விழிக்கும் பொழுது அவருடைய சாயலால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீர்கள். அப்போ நீங்கள் அவரை சந்திக்காமல் ஒரு நாளை நீங்கள் சந்திக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உத்தம ஆசீர்வாதங்களோடு உங்களுக்கு அவர் எதிர்கொண்டு வருகிறார். அவர் எதிர்கொண்டு வந்து உங்க சிரசில் என்ன 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 தரிப்பிக்கிறார் சொல்லுங்க? பொற்கிரீடம் தரிப்பிக்கிறார். ஹஹா, என் சிரசில் அவருடைய பொற்கிரீடத்தை எனக்கு தருவிக்கிறார். உங்க சிரசில் அந்த நாளை துவங்குவதற்கு முன்பதாக உங்க சிரசில் என்ன வந்து வைக்கிறாருங்க? அவர் ஏற்படுத்தின பொற்கிரீடத்தை வைக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த கிரீடம் என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஒரு அர்த்தத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அவர் கிரீடம் என்பதற்கு அவருடைய எண்ணத்தை உங்க எண்ணத்துக்குள்ள வைக்கிறாரு, அவருடைய திட்டத்தை உங்க இருதயத்தில் வைக்கிறாரு, அவருடைய நினைவுகளை உங்க நினைவுகளை. இந்த பூமியிலே நாம் வெற்றியாய் வாழ்வதற்கும், ஜெயமாய் வாழ்வதற்கும், சிறந்து விளங்குவதற்கும், ஆசீர்வாதமாய் இருப்பதற்கும், நன்மையாய் இருப்பதற்கும் நம்மளுடைய சுய எண்ணம் அது பயன்படாது, அவரின் எண்ணம் பயன்படும். ஆமென். அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த எண்ணத்தினால, அந்த யோசனையினால, அந்த விருப்பத்தினால, அந்த லட்சியங்களினால, திட்டங்களினால நம்முடைய எண்ணம் நிறைவாய் நிரம்பி இருக்கும் என்றால் நிச்சயம் நம்மளுடைய பாதையில் ஒவ்வொன்றாய் ஜெயமாயிருப்போம், ஒவ்வொரு இடத்திலும் வெற்றியாயிருப்போம். ஆமென். அதனால தான் அந்த நாளை துவங்குவதற்கு முன்பதாகவே அவருடைய எண்ணத்தை கொண்டு நம்முடைய எண்ணத்தை ஆளுகை செய்ய விரும்புகிறார். அங்கே உங்களுடைய சுயநலங்களும், உங்களுடைய மாம்சங்களும், உங்களுடைய தடுமாற்றங்களும் அவைகள் அங்கேயே அழிக்கப்படுகிறது, அதிகாலையிலேயே சங்காரம் பண்ணப்படுகிறது. அவருடைய உங்க சிரசில் பொற்கிடம் தரிப்பிச்சாவே என்ன சொல்றீங்க? நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய எண்ணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய சுயத்தை நான் இறக்கி வைத்து அவருடைய சித்தத்தை நான் முழுமையாய் அங்கீகரிக்கிறேன் என்பதற்கு அடையாளம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் அவருடைய எண்ணத்தினால என்ன நிரம்பட்டுன்னு விரும்புறீங்க? அதற்காகத்தான சபைக்கு வரோம், அதற்காகத்தான் வேதத்தை படிக்கிறோம். ஏதோ கிறிஸ்தவம் ஏதோ விகற்பமான ஒரு மார்க்கம் அல்ல. ஏதோ அவங்க பண்ணுனா ஏதோ நடக்குமாமா? கிடையாது. ஏதோ பண்ணுனா ஏதோ நடக்கும் என்று சொல்லவில்லை. அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அவர் செவி கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி செய்யணும். அவருடைய சித்தம் என்பது எது? கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் வார்த்தை கொண்டு ஜெபிக்கிறோம். தேசத்திற்காக, பட்டணத்திற்காக, மற்ற ஜனங்களுக்காக, வியாதியஸ்தருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி ஜெபிப்பதற்கு என்ன நமக்கு இருக்கிற ஆதாரம்? கடவுளுடைய வார்த்தை. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் இந்த வார்த்தையில் அதிக கவனம் செலுத்துது. ஏன்னா இதில் அவர் சித்தம் இருக்கிறது, இந்த வார்த்தையில் அவருடைய வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அவர் வாக்கு தத்தத்தின் தேவனாய் இருக்கிறார். தம்முடைய வாக்குறுதிகளையும் வாக்கு தத்தங்களையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு மனுஷன் அவருடைய சித்தத்தின்படி அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது, அவருடைய வார்த்தைகளின்படி அவருடைய சமூகத்துக்கு வரும்போது, வாக்கு தத்தங்களை பிடித்துக்கொண்டு ஜெபத்தில் நிற்கும் பொழுது அவர் அவனுக்கு செவி கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார். ஆமென்.
அதனால தான் அதிகாலையில் எழுந்தவுடனேயே அவருடைய பொற்கிடத்தை நம்முடைய சிரசில் வைக்கிறார். எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ணுறீங்க? அதை ஆண்டவரே, இந்த நாள் முழுவதிலும் என்னுடைய எண்ணமோ என்னுடைய பலனோ அல்ல, உம்முடைய சிந்தை, உம்முடைய எண்ணம், உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம் என்னை ஆளுகை செய்வதாக. இந்த நாள் முழுவதும் நான் ஜெயமாயிருப்பேன், வெற்றியாய் வேலை செய்வேன், பாதுகாப்பாய் பயணம் செய்வேன், எல்லாவற்றின் மேலே காரிய சித்தி உண்டாகும். யோசேப்பு செய்த எல்லாவற்றின் மேலே அவர் காரியம் ஜெயமாக இருந்தது போல கர்த்தர் இந்த நாள் முழுவதும் அந்த காரியத்தை, நான் செய்கிற காரியத்தில் ஜெயமாய் முடிய செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆமீன். நீங்கள் இந்த வெளிச்சத்தோடு உங்களுடைய கடமைகளை செஞ்சு பாருங்க, அங்கே தோல்விக்கு வேலையே கிடையாது. ஆமீன். அவருடைய எண்ணத்தினால நம்முடைய எண்ணம் நிறைவதற்காகத்தாயா ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நாடுகிறோம். நீங்கள் தேவ சமூகத்தை வாஞ்சித்து தேவ சமூகத்தின் மேலே பிரியமாக இருந்து அவருடைய சமூகத்துக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்து அவரை தேடும் பொழுது உங்களுக்கு ஏற்படுகிற நன்மை என்ன தெரியுமா? அவருடைய எண்ணம் உங்களுடைய எண்ணமாய் மாறும், அவருடைய சிந்தை உங்களுடைய சிந்தையாக மாறும். இதுதான் உங்களுடைய வெற்றியின் ரகசியம். பாருங்க, ஏதோ ஜீபூம்பாலாம் காட்டுறதில்லை. நீங்கள் வாங்க, நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க, 2 சொட்டு கண்ணீர் மட்டும் விடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எனக்கெல்லாம் அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. வேதனையினால் துக்கத்தினால் அழுகிறது வேறை. சில காரியத்தை நம்ம சொல்லும்போது, சாட்சியெல்லாம் சொல்லும் பொழுது, அந்த சூழ்நிலையில் அதை தாங்க முடியாத துயரம், அதன் மத்தியில் நம்ம ஜெபிக்கிறோம், அழுகிறோம், அது வேற. சும்மா கண்ணீரை காண்கிற தேவன். அதனால் நீங்கள் 2 சொட்டு கண்ணீர் விட்டாலும் அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு பதில் கொடுப்பார்னு சொல்லிச்சுன்னா, உண்மையாலுமே நம்ம கண்ணீரை காட்டிலும் உலகத்தில் எத்தனையோ தேவையுள்ள ஜனங்களுடைய கண்ணீர் இருக்குதுங்க. எத்தனையோ பேர் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் என்ன பண்ணுறாங்க? அழுகிறாங்க. கடனினால் அழுகிறாங்க, வியாதியினால் அழுகிறாங்க, எவ்வளவோ குழப்பத்தினால, பிரச்சனையினால, உபத்திரவத்தினால் அழுகிறாங்க. சாரே, அப்படி கண்ணீரை பார்த்து கர்த்தர் கணக்கு பதில் கொடுக்கிறார் என்று சொன்னால் அத்தனை பேத்துக்கும் அவர் என்ன பண்ணணும்? பதில் கொடுங்க. ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அவர் தேவன் அல்ல. இந்த காலை வேளையில் ஒன்று சொல்லிக்கிறேன், இயேசு கிறிஸ்தவர்களின் தெய்வம் அல்ல, அவர் உலக இரட்சகர், எல்லாருக்கும் ஆண்டவர். அவர் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் கல்வாரி சிலுவிலே மரித்தார் என்றால் எல்லாருடைய மறுபிறப்புக்காகவும் அவர் உயிர்த்தெழுந்தார். அதனால் ஒருவேளை தேவனை எதிர்க்கலாம், தேவனுக்கு விரோதமாக இருக்கலாம், தேவனை பகைக்கலாம், தேவனை உதாசீனப்படலாம். அவன் அழுகிறான் என்று சொன்னால் அந்த தேவன் இரக்கத்தை காண்பிக்க வேண்டும், அப்பேற்பட்ட தேவன். அதனால் வெறும் அழுகையல்ல அவர் பார்க்கறது, உங்கள் விசுவாச செய்கையை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் பட்சத்தில் இருப்பதனால எனக்கு ஒரு தீங்கும் அணுகாது, வாத என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, நானும் என் பிள்ளைகளும் என் சந்ததிகளும் இந்த பட்டணத்தில் அற்புதங்களாக, அடையாளங்களாக, ஆசீர்வாதமாக இருப்போம். எதிர்மறையான சூழ்நிலையிலும் இப்பேற்பட்ட வார்த்தைகளை, அவருடைய சித்தத்தை, வாக்குத்தத்தங்களை பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த அந்த இருதயத்தை பார்க்கிறார். அதுதான் விசுவாசம். எதிர்மறையான சூழ்நிலை உங்க வாயை திறந்து பேசுகிறீங்க பாருங்க, அதுதான் விசுவாசம். பாருங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, இருதயத்தில் இருக்கிறது வெளியே வருவதற்கும் உங்கள் வாயின் வார்த்தை அவசியம். உங்கள் இருதயத்துக்குள்ள அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிரம்புவதற்கும் எது அவசியம்? நான் விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன். அப்போ எதையெல்லாம் விசுவாசத்தோடு பேசுகிறீர்களோ உங்க இருதயத்தில் அது ஸ்டோரேஜ் ஆகுது. இல்லை, அவர் நல்லவர், அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவன், அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, வேற்றுமையின் நிழல் அல்ல. அவர் ஒன்றை சொன்னார் என்றால் அதை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை நிறைவேறுவதற்கு வானம் பூமியே மாறினாலும் அவர் மாற மாட்டார். இந்த வாக்குத்தத்தங்கள் உள்ளே இருக்கும் என்று சொன்னால் அந்த உள்ளே இருக்கிறதை வாயை திறந்து பேசுங்க, உங்களுக்கு அது மாம்சமாகும்.
இருதயத்தில் அப்போ 1008 சந்தேகம், 1008 குழப்பம், 1008 வெறுமை, அதைரியம், அதையெல்லாம் நிறைஞ்சிருந்துச்சுன்னா உங்க வாயில் என்னதான் வரும்? அந்த பிற்போக்கான வார்த்தைகள், அதைரியம் தான் வாயில பேசுவீங்க. அதனால தாங்க ஜெபம்ங்கிறது அது ரொம்ப உன்னதமான ஒரு காரியம். ஒரு மனுஷன் ஜெபிப்பதற்கு தன்னை பழக்குவித்து பயிற்றுவிக்கு கிரமமான அந்த செயல்களிலே நேரத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அவன் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவன். விசுவாசத்தில் அவன் ஜம்முன்னு இருப்பான். ஏதோ ஒரு நாள் ஜெபிக்கிறது, ஒன்றாறு நாள் விட்டுறது, நேரம் எப்போ எப்போ கிடைக்குதோ அப்போ, அப்படியெல்லாம் அப்படியே அலசி அல்லல் பட்டு அலைபாய்கிற அப்பேற்பட்ட இருதயம் இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா உங்கள் சில நேரத்தில் உங்கள் இருதயம் உறுதியாக இருக்கிறது உங்களாலேயே புரிஞ்சிக்க முடியாது, தெரியாது. நீங்கள் அதை நழுவ விட்டுருவீங்க. ஆனால் கிரமமாக ஒரு ஜெப நேரத்துக்குள்ளே அழகாக போனீங்கன்னா நிச்சயம் சொல்லுவீங்க, நான் நம்புகிற தேவன் நிச்சயம் எனக்கு உதவி செய்வார். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். ஜெபம் என்பது பேசுகிற நேரம் மட்டுமல்ல, பதிலை பெறுகிற நேரம். ரெண்டும் தான், அது ரெண்டு தான் நிறைவு. நிறைவு இல்லாமல் நம்ம ஜெபிக்க முடியாது. ரெண்டாவது, நீங்கள் ஜெபம் ஒரு காரியத்தை ஜெபிக்கிறீங்க, ஜெபம் பண்ணிட்டு ஆமீன் போட்டீங்கல்ல, ஆமீனோட முடியறதல்ல ஜெபம். ஆமீனுக்கு அப்புறமும் அந்த ஜெபம் என்ன ஆகுது? எத்தனை பேர் தொடர்கிறதுங்கிறீங்க? அது நிறைவேறி உங்க கண்ணு பார்க்கிற வரையும் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆமேன். ஏதோ ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதோட அப்பாடா நம்ம வேலை முடிஞ்சது, ரத்த பலியை என்கிட்ட கேட்க மாட்டார், நான் ஜெபம் பண்ணிட்டேன், என்கிட்ட வந்த பொறுப்பை நான் நிறைவேற்றிட்டேன். இதெல்லாம் ஜெபம் என்பது பொறுப்பல்ல. ஜெபம் என்பது ஆண்டவருடைய இருதயத்தினுடைய உணர்வை நீங்க சுமக்கிறீங்க. அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கத்தை, சித்தத்தை நீங்க சுமக்கிறீங்க. ஆமேன். அவர் மாம்சத்தில் இருக்கும் பொழுது எப்படி ஜெபித்து பிதாவினிடத்திலிருந்து நன்மைகளை பெற்று இந்த உலகத்துக்கு தந்தாரோ அப்பேற்பட்ட உன்னதமான பொறுப்பை நீங்கள் கரத்தில் எடுத்திருக்கிறீர்கள். அவர் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். அது நிறைவேறி முடிகிற வரை ஜெபத்தில் தான் இருக்கிறீங்க. பாருங்க, ஜெபத்தில் நீங்க பேசுறத எப்போ அன்றாட நடைமுறை வாழ்க்கையிலும் பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் ஜெபத்திலே நீங்க சஸ்டைன் பண்ணுகிறீங்கன்னு அர்த்தம். ஜெபத்திலே இருக்கிறீங்க. ஒன்றும் ஜெபம் முடியல. எப்போ முடியும்? அந்த 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 காரியத்திற்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? செய்து கொண்டு. இங்கே பாருங்க, ஒருத்தர் பிரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், 9வது மாதம், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறேங்க. உடனே என்ன ஜெபம் பண்ணுவீங்க? அவருடைய சுகப்பிரசவ, ஆண்டவரே இந்த சகோதரிக்காய் ஸ்தோத்திரம், கர்ப்பத்தின் கனிக்காய் ஸ்தோத்திரம், இந்த 9 மாதம் முழுமையாய் வளர்ச்சி அடைய கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நிறைய மாதமாக இருக்கிறாங்க. நிச்சயம் நீர் குறித்த நேரத்தில் குறித்த டைமில் ஒரு இயற்கையான முறையில் நீர் எப்படி பிரசவிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறோம் அந்த சுகப்பிரசவத்தை இந்த சகோதரிக்கு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இவங்க கடைசி நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு எந்த விதமான பதட்டமோ எந்த டென்ஷனோ கடைசி நேர அந்த அசௌகரியங்களோ அவசரமோ எதுவுமே இருக்கக்கூடாது. இளைப்பாறுதலாய் அந்த ஹாஸ்பிட்டல் போகணும். இளைப்பாறுதலாய் இந்த குழந்தையை பெற்றெடுக்க வரும்படி உன்னத பரலோக பாதுகாப்பு இவர்கள் மேலே தங்கட்டும், இருக்கட்டும். நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். எல்லா அசௌகரியங்களையும் நீக்கி போடுங்க, பயத்தை நீக்கி போடுங்க. தைரியம், உற்சாகம், விசுவாசம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் கொடுக்கிற நன்மைக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஆமென். முடிச்சிட்டீங்க. அப்புறம் போறீங்க, இன்னொரு சிஸ்டர்கிட்ட பேசுறீங்க, என்னங்க நல்லா இருக்கிறீங்களா? அப்புறம் அந்த அம்மாவுக்கு பிரசவம் நெருங்கிருச்சாமா, கேள்விப்பட்டீங்களா? ஆமாங்க கேள்விப்பட்டேங்க, நான் போய் பார்த்தேங்க, வவுறு பெருசாக்குதுங்க, அது நார்மல் ஆகாதுங்க, அது ரொம்ப சிரமங்க. அவங்க அந்த டாக்டர்கிட்ட போகிறாங்களாமாங்க, அந்த டாக்டர் போனாவே கத்தி வச்சிருவாருங்க. ஜெபத்தில் என்ன சொல்கிறீங்க? ஆண்டவரே உம்முடைய ஆளுகை இருக்கட்டும், அவங்க சுகமான பிரசவம் உண்டாகட்டும், எந்த அசௌகரியம் நடக்கூடாது, எந்த பதட்டம் இருக்கக்கூடாது, இளைப்பாறுதலாக இருக்கணும். ஜெபிச்சுட்டு வெளியே வந்துட்டு பேசும்போது கான்வர்சேஷன் என்ன? அது கொஞ்சம் வாய்ப்பு இல்லைங்க, அது ஃபுல்லாக சாப்பிடுதுங்க, எங்கெங்க எக்ஸசைஸ் செஞ்சால் தாங்க வருங்க. ஆச்சா போச்சான்னு இருக்கிற மனசில் இருக்கிறதெல்லாம் பேசுறது. இதுதான்
நீங்கள் ஜெபத்தில் தரித்திருக்கலைங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உற்சாகமாக விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டீங்க. அந்த விசுவாசம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்து கரத்தில் வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற அந்த வரைக்கும் நாம் சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் அது வரையும் கொண்டு போகல, அதுக்கு இடையிலேயே அவிசுவாசமாக கண்டதை பேசுகிறீங்க. அப்போ தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்து இருக்கல, ஏதோ ஒரு அசௌகரியமான சூழ்நிலையில் உங்கள் மனசில் இருக்கிறத பேசிடுறீங்க. இதைத்தான் வேண்டாங்க. ஜெபம் மேன்மையானது, ஜெபம் உன்னதமானது, தேவனைப் போல பார்க்கக்கூடியது, தேவனைப் போல பேசக்கூடியது, தேவன் இந்த பூமியில் வாழ்ந்தது போல வாழக்கூடியது தான் உன்னதமான ஜெபம். ஆமேன். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சங்கீதத்தில் 21வது சங்கீதம் 20வது சங்கீதத்துக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா ரெண்டுமே தாவீது தான் எழுதினாரு. 20வது சங்கீதம் யுத்தத்திற்கு போவதற்கு முன்பதாக ஜனங்களோடு சேர்ந்து ஏறெடுக்கப்படுகிற சங்கீதம் 20வது சங்கீதம். யுத்தத்தில் ஜெயம் எடுத்துட்டு திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி, ஜனங்களோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி துதி சோத்திர பலிகளை செய்வது தான் இந்த 21வது சங்கீதம். ஆமேன். இப்போ 20வது சங்கீதத்தில் இருக்கிற அநேக ஜெபங்களுக்கு 21ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சங்கீதத்தில் பதிலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இப்போ பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. 20வது சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் படிங்களே. கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. இது 20வது சங்கீதத்தினுடைய கடைசி வசனம். இது விண்ணப்பம். கர்த்தாவே ரட்சியும். இப்போ பாருங்க, இப்போ 21வது சங்கீதத்தில் முதல் வசனத்தை படிங்க. கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். 20 கடைசியில் கர்த்தாவே ரட்சியும் சொல்றாரு. 21 முதல்ல உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அதாவது ரட்சிப்பு என்று சொன்னால் வெற்றி, ஜெயம். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறாரு. முதல் வசனத்தில் எனக்கு ஜெயத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரங்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய், வெற்றியில எவ்வளவாய் களி கூறுகிறார், ஜெயத்தில் எவ்வளவாய் களி கூறுகிறார். அந்த காரியம் நிறைவேறி ஜெயமாய் ஆசீர்வாதமாய் சிறப்பாய் முடிந்ததுனால தாவீதினுடைய உள்ள மகிழ்ச்சியால அவருக்கு நன்றி செலுத்துது. உம்முடைய ரட்சிப்பில, நீர் எங்களுக்கு கொடுத்த வெற்றியில, நீர் எங்களுக்கு கொடுத்த சுகத்தில, நீர் எங்களுக்கு கொடுத்த விடுதலையில, நீர் எங்களுக்கு கொடுத்த அற்புதத்தில் நாங்கள் எவ்வளவாய் களி கூறுகிறோம். எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வு உங்களுக்கு இருக்குதா? உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறாரா? பொருளாதாரத்தில் ஜெயத்தை கொடுத்திருக்கிறாரா? உங்களுடைய ஆரோக்கியத்தில், வியாதியின் மத்தியில், பலவீனத்தின் மத்தியில் சுகத்தையும் தெய்வீக ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பிலே நாங்கள் எவ்வளவாய் களி கூறுகிறோம் என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களை சுற்றி நீங்க நினைச்சு நன்றி கூறுவதற்கு 1000 இருக்குதுங்க, 1000 இருக்குதுங்க. இங்க பாருங்க, எந்த ஒரு மிஷினும் இன்ஜின் ஓட விட்டா, ஒரு ஜென்ரேட்டராக இருக்கட்டும், 2 வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எந்த ஒரு இயந்திரமாக இருக்கட்டும், அது ஹார்ட்டு, அது இன்ஜின் இயங்கணும்னா ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் தான் இயங்கும். ஒரு 10 மணி நேரம் இயங்கும், 20 மணி நேரம் இயங்கும், ஒரு நாள் இயங்கும், சில 3 நாள் இயங்கும், அவ்வளோதான் இயங்கும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தேவை? ஓய்வு தேவை. ஓய்வு இருந்தால் தான் மறுபடியும் என்ன பண்ணுவோம்? இன்ஜினை ஜென்ரேட்டர் பண்ண முடியும், இன்ஜின் ஓடும். ஆனால் கர்த்தர் நம்ம சரீரத்தில் இந்த இதய துடிப்பை, அதுதான் பம்பிங் மிஷின், நம்முடைய ஹார்ட்டில் அங்கே தான் பம்பிங் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் எங்கே ரத்தம் பாய்ச்சப்படுகிறது, போய் சேருது நரம்பு வழியா, ஹார்ட்டில் இருந்து தான். ஹார்ட்டு தான் நமக்கு பம்பிங். அந்த துடிப்பை உங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் கருவுற்ற 6வது வாரமோ 4வது வாரமோ அப்போவே எது ஃபஸ்ட்டு எது துடிக்குது, எதனுடைய சத்தம் ஃபஸ்ட்டு டாக்டர் கேட்பாங்க? இதய துடிப்பினுடைய சவுண்டு தான் கேட்பாங்க. அங்கே ஆரம்பித்த அந்த இதய துடிப்பு உங்கள் ஜீவனால் எல்லாம் நிற்காம பயணிக்குது என்று சொன்னால் அது சர்வ வல்லவரின் ஆசீர்வாதங்க, அது அவருடைய அற்புதங்க. நீங்கள் தூங்கினாலும் உங்கள் இதயம் இயங்குது.
பம்பிங் பண்ணுது, ரத்த ஓட்டத்தை அங்கங்கே மூளைக்கு, நம்முடைய மண்டைக்கு, நம்முடைய கணையம், கல்லீரல் எல்லாத்தையும் இயங்க வைக்குதுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எத்தனை முறை உங்கள் சரீரத்துக்கு ஒத்து வராததை சாப்பிட்ருக்கிறீங்க? உங்கள் சரீரம் வேண்டான்னு சொல்லும், ஆனாலும் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் ருசியாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒத்து வராத சாப்பிட்டாலும் அந்த கல்லீரல், கணையம், நுரையீரல்லாம் சகிச்சுக்கிட்டு அதையெல்லாம் ஜீரணிச்சிருக்குதா இல்லையா? உங்கள் உள்ளுறுப்புகள் சகிக்கிற மாதிரி உங்கள் மனசு சகிச்சதுன்னா நிறைய வாழ்க்கை காப்பாற்றிருக்கலாம். ஹலோ, இருக்கிறீங்களா? சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நமக்கு 1000 நன்மைகள் நன்றி சொல்வதற்கு இருக்குதுங்க. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகள் ஏராளம். என் சரீரம் இயங்குது, என் கை கால் இயங்குது, என் நினைவு எனக்கு நல்ல நினைவாக இருக்குது, நான் யோசிக்கிறேன், நான் பிளான் பண்ணுறேன், திட்டமிடுகிறேன், அதன்படி செய்வதற்கு உண்டான முயற்சிகளை செய்கிறேன். எல்லாமே முடிய கிருபை, எல்லாமே முடிய தயவு. சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு எதிலெல்லாம் ஜெயத்தை கொடுத்துருக்கிறாரோ, உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டும் பொழுதெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, வேலை செய்து முடிச்சிட்டீங்க, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வேலை செய்து முடித்ததற்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் ஊழியம் செஞ்சு முடிச்சுன்னு வீட்டுக்கு போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, நீர் எங்களோடு செய்த ஊழியத்திற்காய் நன்றி. உடைய வார்த்தைகளை நாங்கள் பிட்டு கொடுத்துருக்கிறோம், அந்த வார்த்தை அவர்களுக்கு ஊழியம் செய்யட்டும். நன்றி அறிதல் உள்ளத்தோடு அதை நாங்கள் ஃபினிஷ் பண்ணுறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நன்றிகள் இருக்குது. தாவீது பாருங்க, கர்த்தாவே எங்களை ரட்சியும் ஜெபிச்சாரு. அடுத்த ஜெயம் எடுத்துட்டு வந்த உடனே உம்முடைய ரட்சிப்பிலே களிகூறும்படி செய்ததற்காய் நன்றின்னு சொல்றார். ஆமேன். எத்தனை பேர் பயணத்துக்கு போகும்போது ஜெபம் பண்றோம், திரும்பி வந்துட்டு நன்றி சொல்றீங்களா? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயம் அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, சுகபத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்தீர், நன்றி, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லாம் ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தர் எங்களை நடத்தினீர். ஓகே, இங்கே பாருங்க. அப்போ ரட்சியும் என்று சொன்னால் என்ன? வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது. இங்கே பாருங்க, 27 சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை குறித்தே. பாருங்க, ஜெபத்தில் சொல்கிறாப்பா. சில பேர் தன்னுடைய பலத்தை நம்பி இருக்கிறாங்க, தன்னுடைய போல் தடவாளங்களை நம்பி இருக்கிறாங்க. அந்த குதிரையினுடைய பலத்தை, போர் வீரர்களுடைய எண்ணிக்கையில் பலத்தை, அனுபவத்தை, அதையெல்லாம் நம்பி இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அதை நம்பலை. அதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது தான், அதெல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்தீர்தான். ஆனால் எங்கள் நம்பிக்கை அதன் மேலே இல்லை, எங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் நல்லா படிங்க, வேண்டான்னு சொல்லலை, படிக்கணும், சில காரியங்களெல்லாம் சரியாக செய்யணும், அதெல்லாம் உண்மைங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் இந்த படிப்பையும் இந்த ஞானத்தையும் இந்த தயவையும் கொடுத்தது கர்த்தர் என்பதை மறக்காதீங்க. அதை தான் இங்கே தாவீது சொல்கிறான். சில பேரெல்லாம் யுத்த வீரர்கள் தன்னுடைய பராக்கிரமத்தை நம்புகிறார்கள், தன்னுடைய வல்லமையை நம்புகிறார்கள். ஆனால் அப்போ தாவீது கிட்ட இருந்து இவங்கெல்லாம் நோஞ்சானா? யுத்த வீரர்கள் இல்லையா? அவங்ககிட்டயும் படை தளபதிகள் இருக்கிறாங்க, பிரம்மாண்டமான தளபதிகள் இருக்கிறாங்க. ஆனால் தளபதிகள் மேலே நம்பிக்கை வைக்கல, எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்கள், உங்ககிட்ட இருக்கிற அத்தனை நன்மையான சூழ்நிலைகள், நன்மையான காரியங்களை காட்டிலும் தேவன் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம். சத்தமாமின்னு சொல்லுவாங்க. வீடாகட்டும், இங்கே இருக்கிற நன்மைகள் ஆகட்டும், எந்த வசதிகள் ஆகட்டும், டெபாசிட் ஆகட்டும், படிப்பாகட்டும், வேலையாகட்டும், எல்லாவற்றுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கி, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் வேர் விடுவதும், வெயில் அடித்தாலும் இலை கருகாமல் இருக்கிறதும், பசுமையாய் இருக்கிறதும், வருத்தமின்றி தப்பாமல் தன் காலத்தில் கனி கொடுக்கும் மரத்தை போல் இருப்பான். இதுதான் கர்த்தர் மேல் நம்பிக்கை. இங்கே பாருங்க, தாவீது சொல்கிறப்பா, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டாங்க, நாங்கள் அப்படி இல்லைப்பா, உம்முடைய நாமத்தை குறித்து. ஆமேன். இதே வசனம் பாருங்க, 7வது வசனம் 21:7 பாருங்க. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால்
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பாருங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை சாதகமான நன்மையை காட்டிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பது தான் மிகப்பெரிய நன்மை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் ராஜாவாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். உன்னதமானவருடைய தயவினால நான் அசைக்கப்படாமல், வெட்கப்படாமல், தலை குனிவடையாமல், ஜெயமாய், ஆசீர்வாதமாய் நிலைத்திருப்பேன். ஆமென். யாருடைய தயவினால? யாருடைய காருண்யத்தினால? யாருடைய உதவியினால? சொல்லுங்க, தேவனுடைய உதவி. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இதை மனசார நம்புங்க. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் இருக்கிறதை மறக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் துவங்குவதற்கு முன்பாக ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு புதிய பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க, புதிய வேலைக்கு காரியம் போகிறீங்க, உங்கள் புதிய வீட்டை திறக்க போகிறீங்க, எந்த ஒரு புதிதான காரியமானாலும் சரி, நீங்கள் இயேசுவை சந்தித்து விட்டு தான் செல்லுகிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். உத்தம ஆசீர்வாதங்களோடு அவர் எதிர்கொண்டு வந்து உங்கள் சிரசில் என்ன பண்ணுறார்? பொற்கிடம் தருவிக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாம் தன்னோடு வேலை செய்கிற 318 பேரைகளை கொண்டு போய் 5 ராஜாக்களை முறியடிச்சாங்களா இல்லையா? சோதோம் குமோராவில் தன்னுடைய சகோதரனாகிய லோத்து இருந்திருக்கிறாரு. அந்த பட்டணத்தை வந்து ஒரு 5 ராஜாக்கள், இவங்க 4 ராஜாக்கள் இருந்தாங்க, ஒரு 5 ராஜாக்கள் வந்து கொள்ளையிட்டுட்டு அவங்களெல்லாம் அடிமையாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த தகவல் ஆபிரகாமுக்கு வந்தோடனே தன்னுடைய சகோதரனை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோன்னே ஒரு 318 வெறும் 318 பேர்த்த கூட்டிகிட்டு போய் 5 ராஜாக்களுடைய படையை தகர்த்துறாரு. அடித்து தகர்த்தி அவங்களையெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு கொள்ளையிட்ட அத்தனையும் திருப்பி கொண்டார் ஆபிரகாம். திருப்பி வெற்றியாய் திரும்பி வரும் பொழுது 2 ராஜா வராரு. ஒன்று சோதோமின் ராஜா வராரு, இன்னொன்று மெல்கிசேதேக்கின் ஷாலேமின் ராஜா வராரு. இங்கே பாருங்க, ஒன்று சோதோமின் ராஜாவை சந்திக்கிறாரு, இன்னொன்று ஷாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கை சந்திக்கிறார். மெல்கிசேதேக்கு வந்த உடனே சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உன்மேல் இருப்பதாக. இந்த சாலமீன் ராஜாவுக்கு கிறிஸ்துவுக்கு அடையாளம், தேவனுக்கு அடையாளங்க. இவருக்கு துவக்கமும் இல்லாதவர், முடிவில்லாதவர். இவர் எந்த தேசம், எந்த பட்டணம் எதுவுமே குறிக்கலாம். இது வந்து கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஒரு காரியத்தை நீங்க வென்றுட்டு திரும்பி வரும்பொழுது யாரை சந்திக்கிறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க. அந்த நாளை துவங்கும் பொழுதும் நீங்கள் இயேசுவை சந்திக்கிறீங்க, அந்த நாளை முடிக்கும் பொழுது எதைத்தான் சந்திக்கிறீங்க? ஆமென். அதை மறக்க வேண்டாம். ஒரு காரியத்தை நீங்கள் வெற்றியாய் ஜெயமாய் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த தேவன் சொல்றாரு பாருங்க, 14 ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 14:18 பாருங்களேன். ஆதியாகமம் 14:18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாவ் வாவ். உங்க மேல எந்த தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது? சொல்லுங்க. என் மேல உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கிறது. ஆசீர்வாதம் என்றால் என்ன? இந்த இடத்துல ஆசீர்வாதம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், யுத்தத்திலே ஜெயத்தை குறிக்கிறது. ஒரு வெறும் 318 பேரை கொண்டு போய் 5 ராஜாவை தகர்த்தரித்து கொள்ளையாடின பொருளை அத்தனை திருப்பி கொண்டு வந்த ஜெயத்துக்கு காரணம் என்ன? ஆபிரகாமின் மேல் இருந்த ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் சொல்லுச்சுன்னா உடனே பொருளாதாரம், பணம், காசு, வீடு, நிலம், காரு, பங்களா இதுவே நினைக்காதீங்க. அது ஒரு பார்ட்டு தான். ஆசீர்வாதத்தில் அது ஒரு பகுதி. ஆசீர்வாதம் என்பது எல்லையில்லாத ஒரு காரியம். ஆசீர்வாதத்தை தேவனுடைய வல்லமைன்னு சொல்லலாம், தேவனுடைய அபிஷேகம் சொல்லலாம், தேவனுடைய சக்தின்னு சொல்லலாம், டுனாமிஸ் பவர் சொல்லலாம், அவருடைய ஆற்றல் என்று சொல்லலாம். அப்போ அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய ஆற்றல் என் மேல் இருப்பதுதான் ஆசீர்வாதம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இதை இந்த மெல்கிசேதேக்கு நினைவு கூறுறார். உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு. பாருங்க, ஒரு காரியத்தை நீங்க ஜெயமாய்
முடிக்க போகும்போதும் சரி, முடிச்சு விட்டு வரும்போதும் சரி, உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தை மறக்க வேண்டாம். இது என்னுடைய கையின் சாமர்த்தியமோ, என்னுடைய பலனோ, என்னுடைய உழைப்போ, என்னுடைய திறமையோ அல்ல. என் மேல் இருக்கிற உன்னத ஆசீர்வாதத்தினால தான் இந்த காரியத்தை கைகூடி வரும்படி செய்தார். அதை மறக்க வேண்டாம். ஆமீன். பாருங்க, சாட்சி சொன்னாங்க பாருங்க. இல்லை, உங்களால தான் உங்கள் கணவர் இருக்கிறார். இல்லை இல்லை, அவர் தான் எல்லாவற்றுக்கும் அவர் செய்வதற்கு நமக்கு பலனை கொடுக்கிறார், அந்த எண்ணத்தை கொடுக்கிறார், அதற்கப்புறம் தயவை ஏற்படுத்துகிறார், அதற்குரிய வழிமுறைகளை கேள்விப்படுவதற்கும் அதன் வழியாக டிராவல் பண்ணுவதற்குரிய நபர்களை சந்திக்க நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் ஒரு சேர நமக்கு கொடுத்து நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிற உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேலே, என் மேலே இருக்கிறது. வா, அதுதாங்க கர்த்தருடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை. இல்லைங்க, போன இடமெல்லாம் உங்களுக்கு அது பாருங்க, அப்படி ஆகி போச்சுங்க, இப்படி ஆகி போச்சுங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வெறுங்க. என் கர்த்தருடைய தயவு என் மேல் இருப்பதனால நான் காரிய சித்தி உள்ளவனாக இருப்பேன். நான் செய்கிற காரியம் வாய்க்கும். நான் புத்திமானாய் நடந்து கொள்வேன். போற இடமெல்லாம் ஞானமாய் இருப்பேன். என் நிமித்தம் ஒரு இடத்துல கூட பிரச்சனையோ குழப்பமோ சண்டையோ கிடையாது. உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் இருப்பதனால நான் இருக்கிற இடமும் சமாதானமாய் இருக்கும். இதை விசுவாசியுங்கள், இதை நம்புங்கள், இதை உள்ளத்தில் பதிய வையுங்கள். ஆமென். உங்க வாழ்வில் ஏதோ ஒரு ஜெயத்தை, வெற்றியை நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடினார் என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கு மகிமை செலுத்தணும்னு விரும்பினீங்கன்னா நீங்க கம்யூனியன் எடுங்க. இங்க பாருங்க, மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுத்தான். அப்பமும் திராட்சரசம் எதற்கு அடையாளம்? திருவிருந்துக்கு அடையாளம். திருவிருந்து எடுக்கும் பொழுதெல்லாம் நாம் ஒன்றை அறிவிக்கிறோம், என்னை சுற்றி இருக்கிற அனைத்து நன்மைகளுக்கும் காரணம் கல்வாரி சிலுவை, சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த அந்த கிறிஸ்து என்பதை நாம் அறிவிக்கிறோம். என்னுடைய பலன் அல்ல. அப்போது ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகி வேலைக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு, வீட்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக திருவிருந்தை எடுங்கள். நீங்கள் ஒரு கடனை எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு கடனையெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கடனே இல்லாமல் இருக்கிறீங்களா, வீட்டுக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அந்த திருவிருந்தில் பங்கெடுங்கள் ஐயா. ஆபிரகாம் வெற்றி முகத்தோடு திரும்பி வரும் பொழுது எதிர்கால இயேசுக்கு அடையாளமாக இருக்கிற மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா வந்து அவருக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கிறார். நீங்கள் திருவிருந்தெல்லாம் எடுக்கும் பொழுதெல்லாம் அதை நாம் நினைவு கூறுகிறோம். சே, எவ்வளோ உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது, நீங்கள் மறந்துடாதீங்க. ஆமேன். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையாகட்டும், இந்த திருவிருந்து கையில் எடுக்கும் பொழுதெல்லாம், அப்பத்தை கையில் எடுக்கும் பொழுதெல்லாம், என்னுடைய வாழ்க்கை கல்வாரி சிலுவையினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அலங்கோலமாக இருந்த வாழ்க்கை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, கேட்பாரற்று கிடந்த என் வாழ்க்கையை இன்றைக்கு ஆசீர்வாதமாய், அலங்காரமாய், அற்புதமாய் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கல்வாரி சிலுவை. அந்த சிலுவைக்கு நான் நன்றி உள்ளவனாய் ஆலயத்தில் வந்து நான் அந்த திருவிருந்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இதுவரையும் எனக்கு செய்தார், இன்னமும் செய்வார். ஆமென். உத்தம ஆசீர்வாதங்களோடு அவர் உங்களுக்கு முன்பாக எடுத்து வருகிறார். இங்கே பாருங்க, இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொல்லுச்சுன்னா வேற எதன் மேலேயும் உங்களுக்கு ஒட்டோ உறவோ பிடிப்போ கிடையவே இருக்காதுங்க. பாருங்க, சொத்து எல்லாம் கொள்ளையாடிட்டு ஆபிரகாம் பாதத்தில் விழுந்து கிடக்குதுங்க. அந்த சோதோமின் ராஜா வந்து, அப்பா சொத்தெல்லாம் நீ வச்சுக்க, அந்த யுத்தத்துக்கு போனாங்களே அந்த வாலிபர் மட்டும் எனக்கு கொடு அப்படிங்கிறான். அவனுடைய நினைப்பெல்லாம் யுத்தத்தில் ஜெயம் எடுத்தது அந்த 318 பேர் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, 318 பேர் கிடையாது. ஆபிரகாமின் மேல் இருந்த ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதைத்தான் மெல்கிசேதேக் சொல்றார், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அப்படி சொன்ன ஆபிரகாம் அவர் எல்லாவற்றுக்கும் தசமபாகம் கொடுத்தான் என்று வேதம் சொல்கிறது. தசமபாகத்தை குறித்து ஒரு எண்ணமும் கிடையாது. என்றைக்கு தசமபாகம் கொடுக்கிறோமோ அன்றைக்கு என்னுடைய பொருளாதாரத்தின் ஆதாரம் இயேசு என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆமென். அவர் தான் என்னுடைய ஆதாரம் என்பதை சொல்லுகிறோம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தசமபாகம் கொடுக்கிறதுனால அவர் உங்களை ஆசீர்வதிக்கலைங்க, அவர் உங்களை ஆசீர்வதித்ததினால நீங்க கொடுக்குறீங்க. இந்த எண்ணம் உங்களுக்கு உண்டாகட்டும். ஏதோ இது 100 போட்டால் 1000 வந்துடும், 1000 போட்டால் 10,000 வந்துடும். இந்த என்ன, இது மல்டி பிஸ்னஸ் மாதிரியே கிடையாது. இது விதைப்பும் ஒரு அறுப்பும் உள்ள ஒரு அற்புதமான விசுவாச பிரமாணம்.
அவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார், என்னை பஞ்ச காலத்தில் என்னை போஷிச்சிருக்கிறார், என்னுடைய எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்திருக்கிறார். அந்த நன்றியோடு கர்த்தர் தான் என்னுடைய பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம் என்பதற்கு அடையாளமாய் நான் கர்த்தருக்கு இதை செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அந்த சோதோமின் ராஜா நீ காசெல்லாம் வச்சுக்கன்னு சொல்றான். 5 பைசா தொடரலைங்க. ஆபிரகாம் தன் கரத்தை மேல விரிக்கிறான். என் கரத்தை நான் கர்த்தருக்கு விரிக்கிறேன், அவர்தான் என்னுடைய ஆதாரம், என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று ஒருவனும் சொன்னாதபடி கர்த்தருடைய தயவு என்னை ஆசீர்வாதம் ஆக்கினதுக்கு என்று சொல்றார். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அதை பதிவு செய்யுங்கள். என்னை ஆசீர்வதித்தது கர்த்தர். ஹஹா, எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வாவ், எப்பேற்பட்ட நல்ல தேவனை ஆராதிக்கிறீர்கள். இதை மனதில் பதிவு வைங்க. ஒவ்வொரு நாள் துவங்கும் பொழுதும் இயேசுவை சந்தித்து அவருடைய பொற்கிடத்தை தரிச்சிட்டு அந்த நாள் முடிக்கும் பொழுது வெற்றியாய் ஜெயமாய் வரும் பொழுது உன்னதமான ஆசீர்வாதம் என்மேல் இருக்கிறது என்பது நினைவோடு அதை நிறைவு செய்யுங்கள். நிறைவுக்கு அடையாளமாய் திருவிருந்தில் பங்கெடுங்கள். கர்த்தர் உங்கள் மூலியமாய் மகிமைப்படுவார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம், நம் கண்களை மூடி செபிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் ஆராதனைக்காய் நன்றி. உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் எதிர்கொண்டு வந்து எங்கள் சிரசில் பொற்கிடம் தருப்பிக்கிறீர். அந்த நாளில் வெற்றியும் ஜெயத்தையும் கொடுத்து நாங்கள் வெற்றி ரட்சிப்பின் களிப்போடு திரும்பி வரும் பொழுதெல்லாம் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் இருக்கிறது என்பதை வரவேற்கிறீர். அந்த இப்பேற்பட்ட ஒரு பரலோக பிரசன்னத்துக்குள்ள கர்த்தரை வச்சிருக்கிறீர். அதற்காக நன்றி. 24 மணி நேரமும் எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பரலோகம் டேக் கேர் பண்ணியிருக்கிறதே, அதற்காக நன்றி. ஒவ்வொரு வினாடியும் பரலோக சிந்தையோடு கழிக்கும்படி எங்களுக்கு கொடுத்த புதிய பிறப்புக்காய் நன்றி. வந்த ஒவ்வொருவர் மேலும் இந்த வார்த்தையை நாங்கள் வைக்கிறோம். இந்த வார்த்தை நம்முடைய ஊழியம் செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்வாராக. எல்லார் மேலும் பூரண கிருபை இருக்கட்டும். என்ன முகாந்தாரத்திற்காய் அழைத்து வந்தீரோ அந்த காரியத்தை நீர் நிறைவேற்றினீர். வார்த்தைகளை பிடித்து கொண்டு வெற்றியோடு ஜெயத்தோடு விடுதலையோடு இந்த பூமியில வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டாண்டவரே. அப்படி செய்வதற்காய் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஆழமான ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.